वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादैग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं। जयन्ती सम्पवन्ताम वैजयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणयां कमलामिमान्यां गोदाम् अनन्यधरणशरणं प्रपद्ये। भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातगा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्महस्ते पद्मावती नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावती नमोऽस्तुते। सहस्रतलपद्महस्ते कोटिचन्द्रनिभानने पद्मपत्रविशालाक्षी पद्मावती नमोऽस्तुते। नीलादुङ्गस्तनगरितटी शुद्धमद्बोध्य कृष्णं पाराद्वंसं श्रुतिसदसरसिद्धमध्यापयन्तीं चोच्चिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य पुङ्क्ते गोदादस्यै नमैदमिदं भूये वास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லோ சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கென்றவிது என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ மத்காரியம் சாதய பிரபோ. அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்றச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலாயிருந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகடக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே எத்திப் பறிகொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோரம்பாவாய் என்பது இன்றைய அனுசந்தான பாசனம். நேற்றைய தினம் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனன் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போர் வந்து தலை பெய்தோம்னு ஆரம்பித்து நேற்றுக்கு முடித்தோம் ஆண்டாளோட பாசுரத்தை. இதுகாரம் நோன்பிற்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் முதல் 5 பாசுரத்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரைக்கும் தோழிகளை எழுப்புறா, ஒருத்தராக எழுப்புறா. இப்படிப்பட்ட தோழிகள் நம்ம பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான குணங்கள். ஏன்னா எல்லாரும் பண்ணுறது என்னென்னா கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோ கஷ்டப்பட்டு எழுப்புறாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டமான விஷயம், ஒருத்தர் எழுப்புறது கஷ்டமான விஷயம். எத்தனை பேரும் எழுப்புறா. 15 பாசுரம் வரைக்கும் தோழிகள்லாம் எழுப்பி ஒன்று சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அடுத்தது என்ன பண்ணாலும் கிருஷ்ணன் எழுப்புறா. கிருஷ்ணன் எழுப்புறதுக்கோசரம் முதல்ல அங்கே இருக்கிற என்ட்ரன்ஸில் அந்த திருமாளிகை நந்தகோபன் திருமாளிகையில் அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிற கோயிலில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை எழுப்புறான். அப்புறம் கிருஷ்ணனை எழுப்பணும்னு நேராக போய் எழுப்ப முடியாதுங்கிறதுக்கோசரம் அந்த கிரமமாக
வாயிற்காப்பான்ட்ட பர்மிஷன் வாங்கி உள்ளே போய் நந்தகோபன் பெருமையெல்லாம் சொல்லி யசோதை பெருமையெல்லாம் சொல்லி அவளை எழுப்பி அப்புறம் பலராமனை எழுப்பி நப்பின்னை எழுப்புறா. நப்பின்னை எழுப்பும்போது நப்பின்னை எழுப்புறா, கிருஷ்ணன் எழுப்புறா, கிருஷ்ணன் எழுப்புறா, நப்பின்னை எழுப்புறா, 2 பேரும் சேர்ந்து எழுப்புறா. எல்லாரும் 2 பேரும் சேர்ந்து எழுப்பினோடனே நப்பின்னை எழுந்து இவா கோஷ்டியில் சேர்ந்துட்டான். ஸோ இவா எல்லாருமாக சேர்ந்து கிருஷ்ணனை எழுப்புவதாக அமைந்த பாசுரம் பார்த்தோம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டு கீழே. அப்படி நாங்கள்லாம் எங்களோட அகங்காரம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் தான் நீ தான் வந்து எங்களை கூப்பிடணும்னு நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். அது எல்லாத்தையும் விட்டுட்டோமே. அரசர்கள்லாம் எல்லாருமே சண்டையில் பெரிய அரசர்களில் தோற்று போய் கீழே போய் பள்ளிக்கட்டில் இருக்கிற மாதிரி நேற்றுக்கு பார்த்தோம். நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதனால் பெருமாளோட திருவடியில் வந்து எல்லாரும் வந்து ஆசிரியச்சா இல்லையா. அதனால் அப்படி பெரிய அரசர்களோட காலில் போய் விடுற மாதிரி நாங்கள்லாம் என்னன்னா அப்படி படாத பாடுபட்டு எல்லாரும் எழுப்பிட்டு வந்திருக்கோம். அந்த கட்டம் வந்து உனக்கு தெரியலையா? அதனால் சாதாரணமான விஷயம் இல்லை, எழுப்பி எல்லாரையும் அழைச்சின்னு வருது. அப்படி வந்திருக்கோம், நாங்கள்லாம் வந்திருக்கோம் சொல்லி கிருஷ்ணனை எழுப்புறா. கிருஷ்ணன் எழுந்து என்ன பண்ணுறான், கட்டில் மேலே உட்காண்டுறான். கட்டில் மேலே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். அவன் எழுந்துட்டாச்சு, இவாளெல்லாம் வெளியில் இருக்கான். உள்ளே இன்னும் கடாட்சிக்கல, ஏன்னா அவனோட திருக்கண்களால் பார்க்கணுன்னு தான் நான் கூப்பிட்றான். அடுத்து எழுந்துட்டாச்சு. எழுந்துனோடனே அவன் சொல்கிறான். அவன் எழுந்துட்டு என்ன பண்ணுறான், உள்ளேருந்து பேசுகிறான். எழுந்துட்டு இந்த மாதிரிலாம் எங்கெல்லாம் வந்திருக்கே, இப்போ அவன் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்கேள் போல இருக்கு, என்ன விஷயம் என்னன்னு கேட்குறான். அப்போ அவள்லாம் சொல்லலாம், கட்டிலில் படுத்துட்டு சொல்ல விஷயங்கள்லாம் வந்து விடிஞ்சால் என்ன ஆகும், அந்த மாதிரி தான். அதனால் அந்த விஷயங்கள்லாம் வந்து உன்னோட மாயா ஜாலங்கள்லாம் எங்களுக்கு தெரியும், ஏதோ ஆக்ட்லாம் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாத. அதனால் நீ என்ன பண்ணணும், எழுந்துட்டு வா, வெளியில் எழுந்துட்டு வந்து சிங்காசனத்தில் உட்காரணும். எப்படி உட்காரணும், அந்த நீங்கள் வரும்போது நாங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தா அந்த நடையழகை பார்க்கணும். ஏன்னா நீ செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்த்தா ஒன்றுமே பார்த்தா அந்த அழகு. ஏன்னா பெருமாளோட அவதாரங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு அவதாரத்திலும் அந்த அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அவதாரம். எது சொல்கிறதுன்னு சொல்ல முடியாமல் அப்படி ஒரு மத்ஸ்யாவதாரத்தில் எடுத்திருந்தாலும் மற்றன அவதாரம் பார்த்தா வாமன அவதாரத்தில் அந்த சிறுவனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகு அவன் கையில், திரும்பி திருவிக்ரமாவதாரம் இருக்கும்போது அந்த அழகு, அப்புறம் அந்த மாதிரி பார்த்தா ராமாவதாரத்தில் அந்த அழகு, கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட அழகு அழகு அழகுன்னு அப்படி கொள்ளை அழகுன்னு சொல்லுவா இல்லையா, அப்படிப்பட்ட அழகு. அதனால் அப்படிப்பட்ட அழகை உடையவன் நீ. அதனால் உன்னோட திருக்கண்களால் பார்க்கணும். அதனால் செங்கன் சிரிச்சிற கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும், வேகமாக பார்க்கக்கூடாது. அதெல்லாம் பார்த்தோம் நேற்றுக்கு. அப்படிப்பட்ட செந்தாமரை கண்ணுடையவன் நீ, அந்த கண்களால் பார்க்கணும் சொல்லும்போது அடுத்தது என்னென்னா, நீ எழுந்து நடந்து வா. சும்மா வந்து அப்படியெல்லாம் வரக்கூடாது, எழுந்துன்னு வரணும். நீ வரும்போது நாங்கள் வந்து உன்னோட நடையழகை ரசிக்கணும். அதனால் மாரிமலை முழஞ்சல்னு என்ன சொல்லான்னு கேட்டால் ஹாஸ்யமாக சொல்வதும் உண்டு. மாறி வரணும். எப்படி வரணும்னா, மாறிங்கிறதுக்கு அந்த லெட்டரிங் தமிழ் எழுத்தில் பார்க்கும்போது மாறின்னு அந்த பெரியரை போட்டு அதுலேருந்து பாசனம் எப்படி அமைஞ்சுதான் மாறின்னு அமைஞ்சுதான். என்ன அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, இவெல்லாம் சொல்லலாம், நீ வந்து மாறி வரணும். எப்படி மாறி வரணும்னா, நீ வந்து படுத்துன்னு படுக்கைகள் இல்லாமல் மாறி வந்து சிங்காசனத்தில் மாறி வந்து உட்காரணும், நடந்து வந்து உட்காரணும். அதுதான் சொல்ல. அதனால் அப்படி மாரிமலை முழஞ்சல் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவற்று தீவிழுத்து வேறு மகிர்பங்க வெப்பாடம் பெயர்ந்துதறி மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதரமா போல நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரம்பாவா. சிங்காசனத்தில் உட்காந்து நாங்கள் சொல்ல பேச்ச கேட்கணும். அதுதான் வந்து என்ன, சிங்காசனத்தில் உட்காண்டேன்னா அந்த தர்பாரில் இருக்கும்போது ஒரு ராஜாலாம் இருக்கா, என்ன பண்ணுறான்னு ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்து கேட்பான் மற்றவா சொல்லதெல்லாம். அதனால் அவளோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீ வந்து உட்காண்டேன்னா நாங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லுவோம். அதனால் என்ன சொல்லணும் நாங்கள் அப்போ தான் சொல்லுவோம், முன்னாடிலாம் சொல்ல மாட்டோம். நீங்கள் உள்ளே உட்காண்டெல்லாம் கேட்டால் நாங்கள்லாம் சொல்ல மாட்டோம். வெளியில் வா, வெளியில் வந்து சிம்மாசனத்தில் உட்காரு, அப்போ வந்து நாங்கள் சொல்லுவோம். அந்த சொல்ல நீ பதில் சொல்லக்கூடியது வார்த்தை உண்மையாக இருக்கும். ஏன்னா மற்ற இடத்துலாம் பார்த்தா நீ ஏழா பைகள் உரைப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட அவனோட வார்த்தையெல்லாம் எங்களுக்கு மாயா ஜாலங்கள்லாம் தெரியும், என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சொல்ல கிருஷ்ணனை. அதனால் இந்த பாசுரத்தில் யசோதை இளம் சிங்கத்தை எழுப்புகிறாள். அதனால யசோதையாகிய அவனோட இளம் சிங்கம் யாருன்னு கேட்டால் யசோதை இளம் சிங்கம் கார்மேனி சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் என்று பார்த்தோம் முன்னாடி பாசுரத்தில். அதனால
யானை போன்றும் சிங்கத்தை போன்றும் புலியை போன்றும் எருதை போன்றும் அழகாக கம்பீரமாக நடக்கக்கூடியவன் ராமன். இந்த மாதிரி யாரெல்லாம் நடப்பான்னு கேட்டால் ராமாவதாரத்தில் பார்த்தா எப்படி நடப்பான்? அவன் வந்து யானை போன்று நடப்பானா, சிங்கத்தை போல நடப்பான், அப்புறம் புலியை போன்றும் நடப்பான். அதனால ரொம்ப அழகாக எருதை போன்றும் அழகாக இருப்பான். அப்படி கூட இருக்கக்கூடிய கம்பீரமாக நடக்கக்கூடியவன் ராமன். அதனால கஜசிம்ம கதி வீரோ சாதுர்ய ரிஷபோ எமோ என்று சொல்றா இல்லையா ஸ்லோகத்தில். அதனால அந்த மாதிரி என்னென்ன நடையழகை காட்டிக்கொண்டு வந்து எங்களை மயக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். அப்படிப்பட்ட நடையழகு நீ நடந்து வரணும், அந்த அழகை நாங்கள் பார்க்கணும். எங்கே பார்க்குறோம்னு நடையழகை பார்க்கணுன்னா பெருமாள் எழப்படும் போது பார்க்கணுன்னா ஒரு நடையழகுன்னா அங்கே பார்க்கணுன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற எம்பெருமான் தான் பெருமாள் நடையழகு, பல விதமான நடையழகு. அதனால அத்தனை விசேஷமான நடையழகெல்லாம் அங்கே சொல்லுவா இல்லையா. அதனால ஸ்ரீரங்கத்துக்குன்னு பார்த்தா நடையழகு, வடை கொடை நடைன்னு சொல்லுவா இல்லையா. ஆனால் 3 சொல்லும்போது வடையை பார்த்தா திருப்பதியில், கொடையை பார்த்தா காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெருமாளுக்கு இருக்கக்கூடிய கொடை போடுறதுக்கு அந்த காஞ்சிபுரத்தில் போய் பார்க்கணும். பிரம்மோத்சவத்தில் எந்த உற்சவமாக இருந்தாலும் பெருமாள் வீதியில் ஏறினோடனே அந்த 2 கொடையை போடுவா பாருங்க. அந்த பெரிய ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது, அந்த கொடையை தூக்குறதே ரொம்ப கஷ்டம். அந்த 2 பேர் கொடையை தூக்கி அந்த கொடையை ஏழை பண்ணி வாகனத்தில் வச்சுன்னு அப்படி பெருமாள் 8 கொடை போட்டு ஏழினானே அழகாக இருக்கும். அந்த மாதிரி அந்த இடத்துல காஞ்சிபுரத்தில் தேவாதிராஜன் இருக்கக்கூடிய அந்த கொடை அழகு. அப்புறம் நடையழகு சொல்லணும்னா திருவரங்கத்தில் அந்த பெருமாள் அப்படி நடந்து வரான் இல்லையா, அதனால அப்படி நடையழகு. அப்படி வந்து அந்த மாதிரி நடையழகை பார்க்கணும். நாங்கள்லாம் வந்து அந்த 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 நீ நடந்து வரும்போது நாங்கள்லாம் அப்படி என்ன மாயோனை மணத்தூணே பற்று நின்று சொல்றா இல்லையா குலசேகர ஆழ்வார். அப்படி அந்த பெருமாளை பார்க்கும்போது, அந்த பெருமாளை பார்க்க அழகை பார்க்கும்போது ஏதாவது தலை சுற்றி மயக்கம் போட்டு விழுந்தா தூணை பிடிச்சிக்கிறோங்கிற மாதிரி சொன்னா இல்லையா. அந்த மாதிரி இங்கே என்ன நீ நடந்து வரும்போது நாங்கள் மயங்க வேண்டும், அப்படி மயக்கம் போட்டு இருக்கிற மாதிரி அப்படி அழகாக வரணும். நீ என்ன உன்னோட நடையழகை நாங்களாம் பார்க்கணும். அதனால சித்திரகூடத்தில் என்னென்னா மந்தாகினி நதிக்கரையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அங்கே பார்த்தா மந்தாகினி நதிக்கரை எப்படி இருக்கும், சலசல என்று தெளிந்த நதி, அங்கே ஜலங்கள்லாம் போயின்னு இருக்கும். மந்தாகினியில் தெளிந்த நீர் வந்து அப்படி போயின்னு இருக்கும். எங்கே பார்த்தாலும் ஒரு பசுமையாக இருக்கும். அங்கே இடத்துல பார்த்தா பசுமையாக இருக்கும். அங்கே தான் ராமன் இருக்கா இல்லையா, ராம லக்ஷ்மணா சீத்தையெல்லாம் இருக்கிறோம். அந்த சோலைகள், அதாவது பெரிய நல்ல கார்டனில் அப்படி மந்தாகினி நதி தீரத்தில் தெளிந்த நீர் இருக்கும். அங்கே பார்த்தா அங்கே நிறையா பட்சிகள் எல்லாம் விலங்குகள்லாம் அங்கே சஞ்சாரம் பண்ணும். அங்கே சஞ்சாரம் செய்யும்போது மான், முயல், அப்புறம் அணில் போன்ற ஜீவராசிகளும், அதோடு மாத்திரம் இல்லாமல் பறவைகள்லாம் பார்த்தா குயில், கிளி, அன்னம், மயில் இது மாதிரிலாம் ஒலி எழுப்பிக்கொண்டே இருக்கும். அப்படியே ஒரு சைலண்ட்டாக இருக்கும். அந்த இடத்துல போய் உட்காந்து நம்ம கண்ணை மூடின்னு அப்படி உட்காந்து அந்த சத்தத்தெல்லாம் கேட்டால் மனசு எப்படி அப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவள்லாம் அப்படிப்பட்ட இடத்துல அவள்லாம் இருக்காளாம். அப்போ ரம்யமான இடத்தை பார்த்து கொண்டு அவள்லாம் பார்த்துட்டே இருக்கா. பார்த்துட்டு ராம லக்ஷ்மணன் சீத்தையெல்லாம் எல்லாரும் அந்த இடத்த பார்த்துட்டே இருக்கான். அப்போது 2 பேர் மேகாந்தத்தில் சீதா பிராட்டியும் ராமன் உட்காந்து அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ பார்த்தா சீதை பார்த்தா திடீர்னு குலுங்க சிரிக்க ஆரம்பித்தாளாம். அதை எதற்கு சிரிக்கிறா என்று சொல்லலை அவ. ஏன்னா ஏன் சிரிக்குதுன்னு சொல்லலை. திடீர்னு பார்த்தா ஒருத்தர் திடீர்னு சிரிக்க ஆரம்பித்தாருன்னா 2 பேர் உட்காந்துருக்கும்போது ஒருத்தர் திடீர்னு சிரிக்கிறாருன்னா என்ன ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா. அதனால சீதையை பார்த்து கேட்குறான் ராமன் என்ன சொல்கிறாராம், அது பதில் சொல்லலை. சிறிது நேரம் பார்த்தா திரும்பி ராமன் குலுங்க சிரிக்கிறாராம். முதல்ல எனக்கு சீதை சிரிக்கிறா, அதுக்கு என்ன காரணம் சீதை சொல்லலை. பிறகு பார்த்தா ராமன் குலுங்க சிரிக்கிறானாம். அதனால பிறகு 2 பேரும் சிரித்ததற்கான காரணத்தை ஒருத்தராக சொல்லலாம். அதனால சொல்லிக்கொள்ளலாம் என்றனர். அதனால கேட்குறா, நீ சிரிச்சது காரணம் சொல்லு. நான் சிரிச்சது முதல்ல சொல்கிறாளாம். சீதை சொல்ல ஆரம்பித்தா. முதல்ல சீதை என்ன சொல்கிறான், அங்கே பல விதமான யானைகள்லாம் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு யானை என்ன பண்ணுன்னா உங்களோட நடையழகை பார்த்து தானும் அதுபோல் நடக்க முயற்சித்தது. ராமன் நடந்து வர அழகு பார்த்துருக்கு அந்த யானை என்ன பண்ணுறதாம், ராமனை போல நானும் நடக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுபோல் நடக்க முயற்சித்துதான். அதனால என்னாச்சுன்னா, ஆனால் ராமன் அளவிற்கு அந்த யானையால் நடக்க முடியலையாம். அதனால ராமன் நடக்கிற மாதிரி பார்க்குற சில பேர் பார்த்து சில பேரெல்லாம் ஆக்ட்லாம் பண்ணுவா இல்லையா, சில பேர் மிமிக்ரி எல்லாம் பண்ணுவா, சில பேர் வந்து அவள் பேசுகிற மாதிரி பேசுவா, அவள் நடக்கிற மாதிரி நடப்பா. அந்த மாதிரி இங்கே என்னன்னு கேட்டால் ராமன் நடக்கிற மாதிரி அந்த யானை நடந்துதான். அந்த யானையால் ராமன் நடக்கிற அளவுக்கு நடக்க முடியலையாம். அதனால தலையில் வெட்கத்தலார் என்ன பண்ணுறது, அந்த முகத்தை வந்து ஒரு அரச மர கிளையில் போய் அங்கே இருக்கிற அரச மரத்து கிளையில் போய் மூஞ்சியை வச்சுன்னு தான் வெட்கப்பட்டுண்டு. அதை பார்த்த உடனே அவளுக்கு சிரிப்பு வந்துதான், அதுதான் சிரிச்சேன்னு சொல்லலாம். அதான் ராமன் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். என்ன ராமனை கேட்குற, அடுத்து நீங்கள் எதுக்கு சிரிச்சேன்னு சொல்லுங்கோங்கிறாளாம் சீதை. ராமன் சொல்கிறாராம், சீதையோட அதே மாதிரி சீதையோட நடையை கண்ட ஒரு ஹம்சபக்ஷி இருக்காங்க. அது என்ன பண்ணுறதான், தானும் சீதையை போல் நடக்க அது மாதிரி ராமன் யானை நடந்த மாதிரி சீதையை போல அந்த ஹம்சபக்ஷியும் நடந்து பார்த்ததான்.
அந்த மாதிரி நடக்க முடியவில்லையே. அதனால என்ன பண்ணித்தான், தாமரை இலைக்குள் தலையை மறைத்து கொண்டது. அதனால அங்கே இருக்கிற தாமரை இலை இருக்கும் இல்லையா, அந்த அம்சபட்சி போய் தலையை மறைச்சுட்டான். அதனால சிரித்தேன் என்றான். அதனால இப்படி ராமனும் சீதையும் கூட நடையழகை காட்டிக்கொண்டு வருவதை போல் என்னன்னா நப்பின்னையும் கிருஷ்ணனும் நடந்து வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். அதனால பெருமாளும் அப்படி நடக்கணும். அதனால அவ 2 பேரும், அதனால பெருமாளோட அழகை நாங்கள்லாம் ரசிக்கணும். பெருமாள்கிட்ட கிருஷ்ணன்ட்ட சொல்லலாம், அப்படி நாங்கள் இன்னொரு நடையழகை நாங்கள்லாம் மயங்கணும், எழுந்துவான்னு சொல்லி கூப்பிடலாம். அதனால ஹிரண்யகசிபு என்ன பண்றான், அவன் அசுரன் தான். ஹிரண்யகசிபு அசுரன் இருந்தாலும் நிறைய தத்துவ ஞானம்லாம் உள்ளவன். அவன் நல்லா படித்தவன். ஏன்னா ராவணனை சொல்லும்போது அப்படி விசேஷமாக சொல்ல, அப்படி ராவணன் வந்து அப்படி நல்லா படித்தவன், நல்ல ஞானி. இருந்தாலும் அவன் செய்த தவறுனால அவன் கஷ்டத்தெல்லாம் அனுபவித்தான். அதனால ஹிரண்யகசிபு அசுரனாக இருந்தாலும் நிறைய தத்துவ ஞானம் உள்ளவன். அதனால பெருமாளிடம் போர் செய்ய வேண்டும் என்று, அவனை வெல்ல வேண்டும் என்று மாறிவிட்டான். அதனால அவனோட அந்த புராணத்தினால, அதனால சாபத்தினால மாறிவிட்டான் அவன். அதனால மாறிவனான ஹிரண்யகசிபுவினுடைய பர்வத சமமான அரண்மனையில், அப்படி பெரிய பர்வத சமமான அரண்மனையில், மலை மேலே இருக்கக்கூடிய அரண்மனை, தூணில் குகையில் தூங்கி பின் உணர்ந்து அவதரித்தான் நிசிம்மன். நிசம்மாவதாரத்து ஞாபகம் வருதான். அதனால் வாமனாவதார ஞாபகம் வந்த மாதிரி ஃபுல்லாகவே கிருஷ்ணாவதாரத்து ஞாபகத்தோட பேசுகிறான் ஆண்டாள். அதனால ஒரு பாசுரத்தில், சில பாசுரத்தில் அந்த வாமனாவதாரத்தை சில திருப்பி சொல்ல இல்லையா, அந்த மாதிரி. அதனால அன்று உலகம் அளந்தா அடி போட்டு அடுத்த பாசுரத்தில் பார்க்க வரும். அதனால பெருமாளோட அந்த வாமனாவதாரத்து ஞாபகம் வந்த மாதிரி இந்த பாசுரத்தில் நிசிம்மாவதார ஞாபகம் வருது. அதனால இதை காட்டுறதுக்கோசரம் மாரிமலை முழஞ்சில் என்று முதலேயே சொன்னாள். அதனால அப்படிப்பட்ட நிசிம்மாவதாரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாள். அதனால பக்தனான பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக ஒரு அவதாரம் எடுத்தான். அதனால் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு அவதாரம் எடுக்கிறான் இல்லையா. அதனால நாங்கள்லாம் ஹிரண்யகசிபன் சிம்மாசனத்தில் அமர்ந்தவன். அதனால அங்கே உட்காந்துருந்தான். அப்படி வாசலில் உட்காந்து சிம்மாசனத்தில் உட்காந்து, அதனால உட்காந்து அவனை ஹிரண்யனை வதம் பண்ணான் இல்லையா. அதனால நீ கண்ணனை பார்த்து கிருஷ்ணனை பார்த்து சொல்ல, அதனால நீயும் கிருஷ்ணா, நீயும் நந்தகோபுடைய திருமாளிகையில் உள்ள நீலாதேவியின் குகையிலிருந்து நடந்து வேண்டும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய குகை நீலாதேவியோட சேர்ந்து 2 பேரும் மன்னி கிடந்துறங்கும். பின்னாடி பார்ப்போம் அது ஒரு விசேஷமான அர்த்தத்தை. அப்படி நீலாதேவிங்கிற 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சயனம், பெட்ரூம் இருக்கு இல்லையா, அந்த சயன அறையிலேருந்து நீலாதேவி குகையாக அங்கே இருக்கிற சிம்மாசனத்தில் எழுந்து நடந்து, என்ன நீலாதேவி வந்தாச்சு, நீ மாத்திரம்தான் இருக்காங்க, அதுலேருந்து படுத்துட்டே பேசாமல் எழுந்துன்னு வா. அதனால் அப்படி குகையிலே நடந்து சிம்மாசனத்தில் எழுந்துருளி எங்களை ரட்சிக்க வேண்டும். அதனால் நாங்கள்லாம் அதனால் பிரகலாதனை போத நாங்களும் பக்தன் தான். நாங்கள்லாம் உங்கள்கிட்ட பக்தி செய்ய பாகவதோத்தமர்கள். அவனை எப்படி காப்பாற்றுவதற்காக ஒரு அவதாரம் எடுத்தியோ அந்த மாதிரி நீ எழுந்து எங்களை பார்க்கணும், நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறாள். அதனால ரட்சிக்க வேண்டும். அதனால ஆண்டாள் சொன்னாலே, அதனால மாரிமலை முழஞ்சில் என்று ஆரம்பிக்கிறாள். மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அங்கன்மா ஞானத்தரசு என்ற பாசுரத்தில் தங்களுடைய வருகையை கூறினாள். அப்புறம் இந்த பாசுரத்தில் கிருஷ்ணனுடைய வரம் அழகை கூறுகிறாள். அதனால முதல்ல தாங்கள் விருத்தாந்தத்தெல்லாம் சொல்றான். அதனால கேட்குறான் இல்லையா, கிருஷ்ணன் கேட்குறான், எங்கே எப்படி உள்ள யார் விட்டா அவங்கள, அதுக்கெல்லாம் வரிசையாக அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறான். வந்தோடனே 6வது ஊர்லேருந்து வந்தான்னு வச்சுக்கோங்க, எப்போ என்ன சமாச்சாரம், எப்படி ட்ராவல்லாம் சௌரியமாக இருக்கா, அந்த ட்ராவல்லாம் இருக்கும்போது எப்படி எந்த பஸ்ஸில் எந்த ட்ரெயினில் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் கிடைச்சி அதெல்லாம் விசாரிக்கிற மாதிரி கிருஷ்ணன் விசாரித்தான். அதனால அவெல்லாம் என்ன பண்ணால் தாங்கள் வந்த எல்லா விஷயத்தையும் சொல்லாங்க கிருஷ்ணன்ட்ட. இந்த பாசுரத்தில் கிருஷ்ணனுடைய வரும் அழகை கூறினாள். அதனால் நீ எப்படி வரணுங்கிறது சொல்லலாம். அதனால யசோதை இளம் சிங்கம் என்று முதல் பாசுரம். அதனால இங்கு பார்த்தா சீரிய சிங்கம் போல வர வேண்டும். யசோதை இளம் சிங்கம், உங்க குழந்தை யசோதை இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் முதல் பாசுரத்தில். இங்கே பார்த்தா சீரிய சிங்கமாக வர வேண்டும் என்று இந்த பாசுரத்தை சொல்ல எழுப்ப ஆரம்பிக்கிறாள். அதனால் பெரும்பாலும் காட்டில் தான் என்னென்னா சிங்கங்கள்லாம் எங்கே வசிக்கும், காட்டில் தான் வசிக்கும், சிங்கங்கள்லாம் வசிக்கும். சிங்கம் இருக்கும் காடுகளில் பயத்தால் வேறு பிராணிகள் நுழைவு, அந்த சிங்கம் இருக்கிற இடத்துல வேறு யாராவது பிராணிகள்லாம் உள்ள நுழைய வேணுமா? இப்போ ராஜா இருக்கான்னு வச்சுக்கோங்க, ராஜா அரண்மனையில் வேறு யார் உள்ள நுழைய முடியுமா? ராஜா தான் இருப்பா, ராஜா இருப்பா, ராணி இருப்பான், அவளோட ஃபேமிலிஸ் அவள் தான் இருப்பா, அவளுக்கு தனித்தனி அறையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சிங்கம் வசிக்கக்கூடிய காடு, அந்த காட்டில் பார்த்தா ஒரு குகை இருக்கும். அதனால் மற்ற பிராணிகள்லாம் அங்கே பயத்தோட அங்கே உள்ளே வரவே வராது. அதனால் மற்ற பிராணிகள் அங்கு சஞ்சரிப்பதில்லை. அதனால் காடு செழிப்பாக இருக்கும், காடு செழிப்பாக இருக்கும். இங்கு வசிக்கும் சிங்கம் காட்டில் சஞ்சரிக்கும் மழைக்காலத்தில் வெளியில். அதனால் என்ன பண்ணோம், அங்கே வசிக்கிற சிங்கம் என்ன பண்ணும், வெளியில் வராது. எப்போ வராதுன்னா மழைக்காலத்தில் வராது. அதனால தான் பார்த்தோம். அதனால் மழைக்காலத்தில் வெளியில் வராமல் என்ன பண்ணோம் குகைக்குள்ளே இருக்கும். அதனால் சஞ்சரிக்காது. வெயில் காலம் வந்துருச்சுன்னா வெளியில் போய் வேட்டையாடும், அதோட சிஸ்டமேட்டிக் வேலையெல்லாம் பண்ணும்.
அதனால கும்பகர்ணன் வந்து 6 மாதம் தூங்கினா 6 மாதம் எழுந்திருக்கான், அவன் சிஸ்டமேட்டிக்காக தூங்குறான், 6 மாதம் எழுந்திருக்கான், வேலையெல்லாம் பண்ணுறான். அதனால எல்லாமே பார்த்தா அப்படி சிஸ்டமேட்டிக்காக அந்த சிங்கம் என்ன பண்ணும். அதனால அந்த எத்தனை அதுக்கு தெரியும், இத்தனை மாதம் 3 மாதம் 4 மாதம் இத்தனைலாம் மாரிக்காலம் இருக்கும் இல்லையா. அதனால வெளியிலேயே வராது. என்ன பண்ணோம், மலையன் குகைகளில் வெகு நாள் அப்படியே படுத்து தூங்கிகிட்டே இருக்கும். அதனால தூங்கிகிட்டே இருக்கும். எப்படி இருக்கும்னா, மாரிக்காலமானவுடன் வேறு சில சத்தம் கேட்டால் என்ன தீமை வந்து விடுமோ என்று எண்ணி விரைந்து வெளிவரும். அதனால மாரிக்காலத்தில் என்ன பண்ணோம், அப்படி ஏதாவது சத்தங்கள்லாம் கேட்டால் வெளியில் வேகமாக வரும். அதனால அப்படி தூங்கிட்டு இருக்கும். அப்படி தூங்கிக்கிற மாரிமலை முழஞ்சில், மாரிங்கிறது மழைக்காலத்தில், மலை முழஞ்சில்னு அப்படிப்பட்ட குகையில படுத்துட்டு இருக்கிறது. அதனால எப்படி வரும்னு கேட்டால், அது வெளியில் வரும்போது எப்படி இருக்குன்னு கேட்டால், மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். அப்படிப்பட்ட மண்ணி கிடந்துறங்குன்னா அப்படி வந்து அப்படி ரொம்ப சுவாரஸ்யமாக தூங்குவோம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ தோழிகள்லாம் எழுப்பும்போது ஒரு விதமான தூக்கத்தை பார்த்தோம். அதனால சாதாரண தூக்கம், அப்புறம் வந்து ரொம்ப விசேஷமான தூக்கங்கள்லாம் பார்த்தோம். ஒரு தூக்கங்கள்லாம் ஒரு தோழி முரட்டு தூக்கம்லாம் சொன்னோம் இல்லையா. அதனால ஊமையாகவோ அன்று செவிடோ அனந்தரோ அதெல்லாம் நிறையா பார்த்தோம். அந்த தோழிகள்லாம் எழுப்புறது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதனால இந்த தூக்கம் இருக்கு இல்லையா, அந்த தூக்கம் எப்படின்னா மாரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும். அப்படி மண்ணி கிடந்துறங்கும்னா அப்படிப்பட்ட ஒரு தூக்கம். அப்படி தூங்குமா. அப்படி தூங்கி எழுந்துன்னு வெளியில் வரும்போது எப்படி இருக்குன்னா, முதல்ல என்ன பண்ணும், அது தன்னோட கண்ணை விழிக்கும், தீ போல இருக்கும், கண்ணிலேருந்து வர தீப்பொறி பறக்கும். அப்படிப்பட்ட தீ விழிக்கும். அப்புறம் எழுந்திருக்கும். அப்புறம் எழுந்துட்டு அப்படி கண்ணை முழிச்சுட்டு எழுந்துட்டு பிடரி மயில்கள்லாம் சிலிர்த்து கொள்ளும். அப்படிப்பட்ட பிடரி மயில்கள்லாம் அப்படி ஆட்டம், அப்படி வந்து பிடரி மயில்கள்லாம் ஆட்டிண்டு அப்புறம் சிலிர்த்து கொள்ளும். அப்புறம் முன்பு உண்ட மாமிசத்தினால் ஏற்பட்ட நாற்றமும் கமிழும். அதனால அதோட உடம்புல பார்த்தா அவர் ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். அந்த முன்னாடி சாப்பிட்ட மாமிசம்லாம் அதோட சாப்பாடு தானே, அந்த மாமிசம்லாம் சாப்பிட்டது இல்லையா. அதனால அந்த நாற்றமும் வெளியில் வரும். அதனால் தனது உறுப்புகளை அசைத்து கொள்ளும். உடம்பெல்லாம் பார்த்தா எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளாம் காலங்காலத்தால் எழுந்தினோன்னு என்ன பண்ணுறோம், காலங்காலத்தால் எழுந்து சோம்பல் முறிக்கிறோம். அதனால் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம். சில பேர் யோகாசனங்கள்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி தனது உறுப்புகளை எல்லாம் அசைத்து கொள்ளும். அதனால் உடம்பெல்லாம் அசைத்து கொள்ளும். வெகுநாள் தூங்கியபடியால் திமிர் பிடித்த தன் உடலை உதறிக்கொள்ளும். அதனால் என்ன பண்ணோம், ரொம்ப நாளாக மண்ணி கிடந்துறங்கும். தூங்கிகிட்டே இருக்கு இல்லையா. அதனால் குகையில் தூங்கிகிட்டே இருக்கும்போது தன்னோட உறுப்புகளில், உடம்புல இருக்கிற உறுப்புகள்லாம் என்னத்தை அப்படியே ஆட்டும். உடலை பிடெல்லாம் அந்த மயிர்கள்லாம் ஆட்டும், உடம்பெல்லாம் ஆட்டும். அப்படி உடம்பெல்லாம் ஷேக் பண்ணும். ஷேக் யுவர் பாடி சொல்லிட்டு யோகாசனங்கள்லாம் சொல்கிறா இல்லையா. அதனால் அப்படி எல்லாத்தையும் உடம்பெல்லாம் என்ன அப்படி சிலிச்சுட்டு அப்படி வெளியில் வரும். அதன் மூலம் என்னன்னா சோம்பலை முறிக்கும். அதுவும் சோம்பல்லாம் முறிக்கும். அதனால் உடம்பை சிஸ்டமேட்டிக்காக இருந்து கொண்டு வரணும், நார்மலாக கொண்டு வரணும் இல்லையா. அதுக்கு வந்து சோம்பல் பண்ணும், சோம்பல்லாம் முறிக்கும். இந்த மாதிரி வெளியில் புறப்படும். அப்புறம் அப்படி வந்து வெளியில் பார்க்கும், அப்படி சுற்றி பார்க்கும். சுற்றி இங்கே இருக்கா என்ன இருக்கான்னு சுற்றி பார்க்கும். தான் வருவதை அறிந்த மற்ற மிருகங்கள்லாம் பயப்படும் வகையில் என்ன பண்ண அடுத்தது கர்ஜிக்கும். அதனால என்ன பண்ணும், வேகமாக ஒரு சத்தம் போடும். காட்டில் வந்து என்ன பண்ணும், தான் வந்துட்டேங்க தெரிய மற்ற மிருகங்களுக்கெல்லாம் தெரியணும். அதனால என்ன பண்ணும் கேட்டால் கர்ஜிக்கும், வேகமாக கர்ஜிக்கும். பிறகு தனக்கே உரிய மிடுக்குடன் நடந்து வரும். அப்புறம் மெதுவாக அப்படி அந்த சிங்கம் எப்படி சிங்க நடை போட்டுன்னு சொல்லி பாட்டெல்லாம் சினிமா பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் எங்கேருந்து கற்றுந்தானே, இங்கே ஆண்டாள் என்ன முதல்லேருந்து ஆரம்பத்தில் சொல்ல சினிமாக்காரர்களாக எல்லா கலைத்துறைகள் இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்ணுறான்னு கேட்டால் இதுலேருந்து தான் பாசுரத்துலேருந்து தான் நிறையா வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கா தெரியுது. பார்க்கும்போது இந்த ஆண்டாள் பாசுரத்தையும் பார்த்து பின்னாடி அவள் எழுதின பாட்டுகள்லாம் பார்க்கும்போது பார்த்தா இதுலேருந்து நிறையா பேர் எடுத்திருக்கா. அதனால சிங்க நடை போட்டுன்னு பாட்டெல்லாம் நிறையா பார்க்குறோம். அதனால அப்படிப்பட்ட சிங்க நடை. அதனால தான் இங்கே சொல்லும்போது மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். அப்படிப்பட்ட சீரிய சிங்கம் எப்படி நடந்து வரும்னா அப்படி மிடுக்குடன் நடந்து வரும். அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து கிருஷ்ண சிம்மமாக நீ வர வேண்டும். அதனால இங்கே வந்து அங்கே ராகவ சிம்மமாக இருக்கான் ராமன். அதனால் இவன் கிருஷ்ண சிம்மமாக வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றனர். அதனால் எப்படி நடந்து வரணுங்கிறதுக்கு கிருஷ்ணன்ட்ட சொல்லாராம், கண்ணன்ட்ட சொல்லாராம். அதனால நீ பள்ளிக்கட்டிலேருந்து எழுந்து சிம்மாசனத்துக்கு வரணும். சிம்மாசனத்துக்கு வரும்போது எப்படி வரணும்னு கேட்டால், இந்த சிங்கம் எப்படி குகையிலேருந்து வெளியில் வருதோ அந்த மாதிரி நீ எழுந்துட்டு வெளியில் வந்து சிம்மாசனத்தில் உட்கார வேண்டும். மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவற்று தீவிழித்து. மண்ணை கிடந்துறங்குன்னா என்ன, அர்த்தநாரீஸ்வரர்னா பார்வதி, சிவன் இல்லையா. பார்வதியோடு சேர்ந்த போதும் ரெண்டு பேரும் என்னன்னா ஒரு வகையில் தோற்றம் அளிக்கிறார். ரெண்டு பேரும் பார்த்தா அர்த்தநாரீஸ்வரர் பார்க்குறோம், பார்த்தா என்னென்ன பார்வதி சிவன் பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா தான் தோற்றம் அளிக்கிறார். அதனால எப்பொழுதும் தன் மனைவியான பார்வதிக்கு தன் உடலில் பாதி பங்கை அளிக்கிறார். அர்த்தநாரீஸ்வரன் என்ன, அர்த்த சிவன் வந்து என்ன பண்ணுறான்னா பாதி பங்கை வந்து பார்வதிக்கு கொடுத்துட்றார். அதனால அதாவது வலது பக்கம் பார்த்தா பரமசிவனின் பாதி, இடது பக்கம் பார்த்தா
பார்வதியோட பாதி. இப்படி இவனுடைய சிவனுடைய பாதி பாகம் பார்த்தா பார்வதிக்கு ஆக்கிரமிக்கப்பட்டது. 2 பேருக்கும் பாதி பாதி தான் இருக்கா. அதனால மற்றொரு கவி என்ன பண்றாராம், பார்வதியை பார்த்து சுவையுடன் பாடுறார். என்ன பாடுறாருன்னா, தாயே உன்னோட நெற்றி கண்ணால் மன்மதனை எரித்தாய், அதனால உன்னோட என்ன பண்ற சிவன் நெற்றி கண்ணால மன்மதனை எரித்தார், அதனால இதன் மூலம் மன்மதனை ஜெயித்தான். சிவன் என்ன பண்றார், நெற்றி கண்ணால என்ன பண்றார், அந்த மன்மதனை எரித்து அந்த சாபத்தினால அந்த கதையெல்லாம் சொல்லும் போது என்ன பண்ணார், பாட்டெல்லாம் பாடும்போது மன்மதனை எரிச்சார் இல்லையா, அதன் மூலம் மன்மதனை ஜெயித்தான் சிவபெருமான். அதனால இந்த வெற்றி யாருக்குன்னு கேட்டா உன்னோட கணவனுக்கு மாத்திரம் இல்லை. ஏன்னு கேட்டேன்னா, நீங்கள் இருவரும் ஒரே உடலில் அர்த்தநாரீஸ்வராக இருப்பது, அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து உடல்ல அர்த்தநாரீஸ்வராக இருப்பதால் நெற்றியில் உள்ள கண் உனக்கும் உடையது. அதனால சரி பாதையில் இருக்கும்போது நெற்றியில இருக்கும்போது பாதி கண் உனக்கும் அதுல இருக்கு இல்லையா, அதனால நெற்றியில உன் கண் உனக்கும் இருக்கிறது. ஆகவே மன்மதனை எரித்து நீங்கள் இருவருமே, அதனால மன்மதனை எரித்து ஜெயித்துன்னு கேட்டால் அந்த பங்குல உனக்கும் உண்டு. அதனால சிவன் மன்மதனை எரித்தான் என்று சிவன் மாத்திரம் எரித்தான் சொல்ல முடியாது, பொருத்தமாகாது. அதனால இங்க என்ன சொல்ல வரான்னா, கிருஷ்ணனும் நப்பினியும் மண்ணை கிடந்து உறங்குகிறார்கள். அதனால கிருஷ்ணனும் நப்பினியும் சேர்ந்து ஒரு இடத்துல பெட்ரூம்ல அவளோட சயன அறையில மண்ணை கிடந்து ஒருத்தரை அப்படி கட்டி பிடிச்சுன்னு படுத்துட்டு இருக்கா இல்லையா, சிங்கம் எப்படி படுத்துக்குமோ அந்த மாதிரி பெண் சிங்கத்தோடு எப்படி படுத்துக்குமோ, அதனால கிருஷ்ணனும் நப்பினியும் மண்ணை கிடந்து உறங்குகிறார்கள். அதனால கணவனால் பெண் அணைக்கப்பட்ட போது இரு உருவம் சேர ஒரே உருவமாக ஆகும். அதனால 2 பேரும் நம்ம அப்படி படுத்து நிற்கும் போது என்ன, கிருஷ்ணனும் பெண்ணும் சேர்ந்து அப்படி படுத்து நிற்கும் போது 2 பேரும் சேர்ந்து ஒத்தர ஆனா, அதனால அதான் சொல்லலாம். அதனால மண்ணை கிடந்துறங்கும், அப்படி மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், அதனால சிங்கம் அப்படி மண்ணை கிடந்துறங்கும். அதனால சீரிய சிங்கம்னா சிங்கம் குகையில தூங்கும் போது பயங்கரமா இருக்கும். சீரிய சிங்கம்னா சிங்கம்லாம் சாதாரண பார்த்தாலே பயங்கரமா இருக்கும், இன்னும் தூங்கும்போது பயங்கரமாக இருக்கும். அதனால எம்பெருமானம் ஆனந்தமாக தூங்குவதாக, ஆனாலும் பகைவனுக்கு அச்சத்தை. அதனால பெருமாள் தூங்கும்போது பார்த்தா ரொம்ப விசேஷம், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதனால அது மாத்திரம் இல்லாம பகைவனுக்கு அச்சத்தை உண்டு பண்ணுவான் எம்பெருமான். அதனால பயங்கரமா இருக்கிறதுக்கு யாருக்கு பயங்கரமா இருப்பான்னு கேட்டா பகைவர்களுக்கெல்லாம் பார்த்தாலே பயப்படும் அளவுக்கு அவன் அச்சத்தை கொடுப்போன். அதனால சீரிய சிங்கம் அறிவற்று தீவிடுத்து, அதனால உலக மக்கள் பொழுது விடுந்ததும் எழுந்திருப்பார்கள். உலகத்தில் இருக்கிற பாலாம் எல்லாரும் என்ன ராத்திரி எல்லாம் தூங்கிட்டு காலம்புல எழுந்திருப்போம் இல்லையா, அதனால இவர்களை காலம் உணர்த்துகிறது. அந்த காலங்காலத்தால் அடுத்து 7 மானிங்க எடுத்து காலம் உணர்த்துகிறது. தூங்கும் பகவானை ஆஸ்திரனுடைய ஆர்த்தவன் கூக்குரல் எழுப்புகிறது. அதனால தூங்குற பகவான் யாருன்னு கேட்டா திருப்பள்ளி எழுச்சி சுப்பிரபாதெல்லாம் பாடுறோம், ஆஸ்திரர்களாக நாமெல்லாம் கூப்புறோம் இல்லையா, பெருமாள் எழுந்திருக்கோம் நம்ம கூப்புறோம், அதனால அந்த கூக்குரல் எழுப்புகிறது. அதனால அறிவுற்று, அப்படிப்பட்ட அறிவுற்று தீவிழித்துன்னா தீயை போன்ற விழிகளை விழிப்பது. அதனால அந்த சமயத்தில் அருகில் உள்ள பேடையும் சிங்கத்தையும் அணைத்துக் கொள்ள பயப்படுமாம். அதனால அப்படி கண்ணை அப்படி தீ விழிக்கும் போது எப்படி இருக்குன்னு கேட்டா, மாரிமலை விழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்துன்னு அப்படி கண்ணை முழிக்கும் போது பார்த்தா அப்படி ஜொலிக்குமாம். அதான் ஜொலிக்கும்னா அப்படி நெருப்பு மாதிரி வெளியில வருமாம், கண்ணு அப்படி இருக்குமாம். அப்ப அதோட பேடையெல்லாம் இருக்கு இல்லையா, அதோட மனைவிகள்லாம் இருக்கா இல்லையா, அதனால பெண் சிங்கம்லாம் என்ன பண்ணுமாம், அதை அணைத்துக் கொள்வதற்கே பயப்படுமாம். அப்படி கண்ணால பார்த்தா அப்படி இருக்குமா. அதனால நிசிம்மன் அவதார காலத்தில் மிகவும் என்னன்னா, பெருமாள் நிசிம்ம அவதாரம் இருக்கும்போது அதனால அவன் வெளியில வரும்போது எப்படி வந்தான்னு கேட்டா, அந்த சிலத்தினால வந்தான், அப்படி கோபத்தினால வந்தான். தன்னோட பக்தனை எப்படிலாம் ஹிம்சம் பண்ணானே, கொல்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணானே சொல்லிட்டு அந்த ஆக்ரோஷத்துல பெருமாள் அப்படி வராராம். ஏன்னா அவனை தன்னோட ரட்சிக்கணும், பக்தனை ரட்சிக்கணுங்கிறதுக்கோசரம். அதனால அவதார காலத்தில் மிகவும் சினத்துடன் கூடிய எம்பெருமானை பார்த்து தேவர்கள்லாம் அஞ்சினாகலாம், அப்படி விழித்துன்னு வந்தான் அவன். அதனால பிராட்டி கூட அருகில் செல்ல பயந்தாளாம். அதனால பாட்டா மகாலட்சுமி கூட பக்கத்துல போறதுக்கு பயந்தான். நிசிம்மாவதாரத்தில் பார்க்க பின்னாடி கொஞ்சம் நிசிம்மாவதாரம் அனுபவிச்சுட்டு போகலாம். அதனால எல்லோரும் கோபத்தை தவிக்குமாறு வேண்டினார். பெருமாள்கிட்ட போய் கேட்டுட்டார். நிசிம்மாவதாரம் ஆனோடனே பெருமாள்கிட்ட போய் எல்லாரும் கேட்டுட்டாளாம். நிசிம்மாவதாரத்தில் கொஞ்சம் கோபத்தெல்லாம் தணிச்சுக்கோமோன்னு கேட்கிறாளாம். அதனால அருகில் இருந்த பிராட்டி இத்தகைய கோபம் உள்ள பர்த்தாவை இருந்தாலும் பிராட்டி என்ன பண்றாலும் இப்படிப்பட்ட கோபம் உள்ள இந்த அவதாரத்தை முன்னாடி பார்த்ததே இல்லையா. ஏன்னால எந்த அவதாரத்திலும் பிராட்டி எல்லாமே கிடையாது. அதனால அந்த அவதாரத்தில் கூட பிராட்டி அங்கே பக்கத்தில் பார்த்துட்டே இருக்கான். நான் இந்த மாதிரி பெருமாளை இந்த மாதிரி ஒரு கோபத்தோடு நான் பார்த்ததே இல்லை, அதனால கண்டதே இல்லை. அதனால பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுறாளாம் பிராட்டி. அதனால தாயார் பக்கத்தில் போகிறதுக்கே பயப்படுறாளாம். அதனால எம்பெருமானுடைய திருக்கண்கள் நோக்கும் போது பகைவரிடத்தில் கோபத்தை காட்டும். அதனால தான் பார்த்தா பெருமாளோட படுத்து நிற்கும் போது பார்த்தாலும் பகைவர்களுக்கெல்லாம் பயமா இருக்கும். அதனால பகைவர்கள்லாம் பார்த்தா அந்த திருக்கண்களை பார்த்தா பயப்படுவாளாம், கோபத்தை காட்டும். அதே சமயத்தில் பார்த்தா பகைவர் யாருன்னு கேட்டா இங்க இரண்யகசிபு. அதனால அதே சமயத்தில்
கருணையுடன் கூடிய பார்வையாக குளிர்ந்தால் பக்தர்களில் விழும். அதனால கருணையோடு பார்க்கறதுனால யார்கிட்ட போய் அந்த பார்வை விழுன்னு கேட்டால் பக்தர்கள் இடத்துல போய் அந்த கருணையோடு இருக்கும். இரண்யனை கொல்லும் போது எம்பெருமான் பார்வை உக்ரகம் இருந்தது. இரண்யனை கொல்லும் போது என்னன்னு கேட்டால் அப்படி உக்ரகமாக இருந்தார் கண்ணு அந்த அவதாரத்தை பார்த்து அனுபவிக்கும் போது. அதே சமயத்தில் பிரகலாதனுக்கு தாமரை போல் குளிர்ந்தது. பிரகலாதன் பக்தன் இல்லையா, அதனால் பெருமாளோட திருக்கண்களை பார்க்கும்போது பார்த்தா குளிர்ச்சியாக இருக்கான் பிரகலாதனுக்கு. அதனால் ஒருவருக்கு காலனாகவும் ஒருவருக்கு அமுதமாயும் இருந்தது. அதனால் ஒருத்தருக்கு பார்த்தா அப்படி காலனாகவும் கனலாகவும் காலனாகவும் இருந்தான். காலனாக இருந்தான் அவனை கொல்லக்கூடியவன் யார்? காலன். அதனால் காலனாகவும் இருந்தான், கனலாகவும் இருந்தான், நெருப்பாகவும் இருந்தான். இங்கே ஒருவருக்கு பார்த்தா அமுதமாகவும் இருக்கான். அதனால் அமுதமாக இருக்கக்கூடிய கண்கள், குளிர்ச்சியாகவும் இருக்கான், அமுதமாகவும் இருக்கான், அமுதம் போல இருக்கான் அவனோட திருக்கண்கள். அதனால் நிசிம்மனுடைய அவதாரம் மிகவும் போற்றத்தக்கதாக அமைந்தது. அதனால் நிசிம்ம அவதாரத்தை இங்கே பேசுகிறாளாம். அதனால் நிசிம்ம அவதாரம் விசேஷமாக சொல்லப்படுகிறது இந்த பாசுரத்தை. மாரிமலை முழஞ்சில் மண்ணைக்கிடன் துறங்கும் சீரிய சிங்கம் அறிவற்று தீவிழித்து முழங்கின்னா இரண்யகசிபு கம்பத்தை பின்னாடி அந்த அவதாரத்தை பற்றி பேசலாம். அதனால் நிசிம்ம அவதாரத்தை பற்றி கொஞ்சம் விசேஷமாக பேசணும். அதனால் முழங்கிங்கிறதுக்கு நிசிம்ம அவதாரத்தை பேசுவோம். அதனால் மாரிமலை முழஞ்சில் மண்ணைக்கிடன் துறங்கும் சீரிய சிங்கம் அறிவற்று தீவிழித்து வேறு மயிர் பொங்க வெற்பாடம் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு, அப்படி முழங்கி புறப்பட்டு கிளம்புறது இல்லையா, போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, அப்படி முழங்கி புறப்பட்டு போதருமா போலே வெளியில் வருது இல்லையா, அப்படிப்பட்ட போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, அப்படிப்பட்ட உன்னை பார்த்தா காயாம்பூவுக்கு சமமான வண்ணத்தை உடையவன். என்னன்னா பெருமாளை ஒப்பிடுகிறார். காயாம்பூ மலர், சாதாரண மலர் இருக்கும் இல்லையா, அந்த கலர் டிஃப்ரென்ஸு அந்த சாதாரண மலருக்கும் அந்த காயாம்பூங்கிற மலருக்கு பார்த்தா அந்த மாதிரி பெருமாளுக்கு அந்த ரூபமான அப்படிப்பட்ட ஒரு கலர். டிசம்பர் பூலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலர். அதனால் அந்த டிசம்பர் பூலாம் பார்த்தா அதுக்கு வாசனையெல்லாம் இருக்காது. சில புஷ்பங்களுக்கெல்லாம் வாசனையெல்லாம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி. அதனால் இந்த புஷ்பத்துக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் சமமான வண்ணத்தை உடையவன் பெருமாள். அப்படிப்பட்ட கண்களை உடையவன், அழகிலும் ரூபத்திலும் பார்த்து உனக்கு சத்ருவமான பொருள் எதுவும் இல்லை அப்படி சொல்லலாம். அதனால் பூவை பூவண்ணான்னு அப்படிப்பட்ட கம்பேரிசன் கொடுக்கக்கூடிய உன்னோட கண்ணழகுக்கு சமமான உடையவன். அதனால் காயாம்பூக்கு சமமான உடையவன். அதனால் சத்ருவமான பொருள், அதுக்கு ஈடான பொருள் எதுவும் இல்லை, அதனால் இணையானது எதுவும் இல்லை. அதனால் இது போன்ற இடங்களில் பார்த்தா எம்பெருமானை காயாம்பூ வண்ணத்திற்கு ஒப்பானவன் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி. அதனால இங்கனே கோயில் நின்றுன்னா அவன் திருமாளிகை இருக்கு இல்லையா, நந்தகோபன் திருமாளிகை. அங்கே பார்த்த முன்னாடி கோவில் நந்தகோபன் கோயில் காப்பானே சொல்லுவோம் இல்லையா. அப்படிப்பட்ட கோயில் ஏன் கோயில் கேட்டால் அந்த நந்தகோபனோட திருமாளிகைக்குள்ளே இருக்கக்கூடியது கண்ணன். பெருமாள் இருக்கக்கூடிய இடம் கோயிலாகுமோ இல்லையா. அதனால அப்படிப்பட்ட கோயில் நின்று இங்கனே போந்தருளி. இந்த நந்தகோபன் கோயில் என்ன கோயில்? கண்ணன் கோயில். அதனால நந்தகோபன் இருக்கிற இடம், அதனால இருக்கக்கூடிய திருமாளிகை கண்ணன் இருப்பதனால அது கோயிலாகிறது. அதனால கோயில்னு சொல்லலாம். அதனால இதில் நந்தகோபன் கண்ணன் இருவருமே வசிப்பதனால அதனால இருவருடைய கோயில் என்பதற்கு குறைவில்லை. அதனால் ரெண்டு பேரோட கோயில். அதனால் கண்ணனுடைய நடையழகில் ஆண்டாள் ஈடுபடுகிறாள். அதனால் கோயில் நின்று எங்கனே போந்தருளே, உன்னோட கோயிலேருந்து வெளியில் வரணும். அதனால சயனக்கட்டில் படுத்து நிற்கக்கூடாது. சயனக்கட்டிலேருந்து வெளியில் சிம்மாசனத்தில் உட்காந்து நாங்கள் சொல்லதை கேட்கணுங்கிறதுக்கு முன் கோயில் நின்று இங்கனே போந்தருளே, உடனே வெளியில் வரணும். இங்கனே போந்தருளே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம்பாவா. சீரிய சிங்காசனத்திலிருந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் படுக்கையில் இருந்த எதற்காக நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்க வேண்டாம். கேட்குறான் இல்லையா, கிருஷ்ணன் கேட்குறான். வந்துட்டு உள்ளே எப்படி வந்தீர்கள் அதெல்லாம் விசாரித்தோம். அந்த பர்பஸ் என்ன கேட்குறான் இல்லையா நேற்றுக்கு பாசுரத்தில். அதனால் படுக்கையில் உட்காந்து ஏந்துன்னு விழாமல் படுக்கையில் உள்ள இவாளெல்லாம் வெளியில் நிற்கிறான், வெளில உட்காண்டே கேட்குறான். அதனால் படுக்கையிலேருந்து கேட்க வேண்டாம். அதனால் நாங்கள் வந்த காரியத்தை தெரிவித்தால் நீ சொல்லும் எப்படி இருக்குன்னு கேட்டால் பதில் படுக்கையின் வார்த்தையாகிவிடும். படுக்கையில் படுத்துட்டே கேட்டால் அதோட பலன் அப்படி தான் இருக்கும். அதனால் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொன்னோன்னு வச்சுக்கோ, ஏதோ காதால் கேட்குற படுத்துட்டே கேட்குற, படுக்கையில் சொல்ல வார்த்தை படுக்கையில் இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் உன்னோட பேச்சு வெறும் பேச்சாக இருக்கக்கூடாது. நீ பேசுகிற பேச்சு வெறும் பேச்சாக இருக்கக்கூடாது, சொல்ல வாக்கு. அதனால் பார்த்தா வேளா பொய்கள் உரைப்பான்னு சொல்லி பாசுரம் முன்னாடிலாம் பார்த்தோம் இல்லையா. அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணுவ, எல்லாரும் ஏமாத்து அப்படி பேச்சாக இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்ல வார்த்தையெல்லாம் கேட்டேன்னு நீ ஏதோ கேட்டுட்டு ஏதோ எங்களுக்கு சொல்கிற மாதிரி ஏமாத்து வித்தையெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் வெறும் பேச்சாக இருக்கக்கூடாது. முன்பு சமுத்திரக்கரையில் சொன்னாய், அந்த சமுத்திரக்கரையில் சொன்னாய். அர்ஜுனன் தேரில் நின்று சொன்னாய், சமுத்திரக்கரையில் நின்று சொன்னேன். அர்ஜுனோட தேரில் நின்று சொன்னேன். அது எவ்வாறு பயனுள்ளதாக ஆயிற்றோ அதுபோல
எங்களுடைய ஸ்திரீகளிடத்தில் கண்ணன் சொன்னது அமோகமாக இருக்க வேண்டும் என்று பிறர் புகழும் வகையில் இருக்க வேண்டும். அதனால நீ வந்து சொல்லக்கூடிய எங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குன்னு கேட்டா, கீதோபதேசம் அர்ஜுனனுக்கு எப்படியெல்லாம் பண்ணியோ அந்த மாதிரி பல விதமாக உபயோகமாக எல்லாருக்கும் இருக்க வேண்டும், எல்லாரும் புகழ வேண்டும், பிறர் புகழும் வகையில் இருக்கணும். அதனால அதற்காக நீ சிங்காசனத்தை விட்டு அதனால சிங்காசனத்தில் எழுந்து வீட்டிலிருந்து செல்ல வேண்டும். அதனால நீ போகணும் சிங்காசனத்தில் உட்காரத்துக்கோசரம் அந்த பயணக்கட்டிலேருந்து எழுந்துட்டு வெளியில வந்து நடந்து போகணும். அதனால ஆயர் பெண்கள் கண்ணனை பார்த்து சிங்காசனத்திலிருந்து பதில் சொல்ல வேண்டும் என்றனர். அதனால சீரிய சிங்காசனத்திலிருந்து அப்போதுதான் உன்னோட பேச்சில் வந்து தர்மம் நிலைத்திருக்கும். அதனால யாராவது ஜட்ஜ்மெண்ட் ஊர்லாம் பஞ்சாயத்து போர்டெலாம் வச்சிருப்போம். பஞ்சாயத்து போர்டெலாம் ஊர்லாம் அந்த காலத்தில் அதனால என்ன பண்ணுவோம், ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்லுவா. ஏதாவது பிரச்சனைகளே வந்தால் பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் கூப்பிடுவா. தலைவர்கள்லாம் கூப்பிட்டு உட்காந்து வச்சு அந்த சேரில் உட்காந்து வச்சு அவள் வந்து பதிலெலாம் சொல்லுவாள். அதனால தர்மம் நிறுத்துக்கு. அதனால நீ வந்து என்னன்னு கேட்டால் அரசாட்சி பண்ணும்போது அரசன் அந்த சேரில் உட்காந்து பதில் சொல்லும்போது பார்த்தா அப்படி வந்து தர்மத்தை பேசுவான் தர்மன். அதனால நீயும் வந்து அமரும் சிம்மாசனம் கோப்புடையது. உட்கார சிம்மாசனம் நீ பேசுகிற பேச்சு மாத்திரம் இல்லை, நீ உட்காரக்கூடிய சிம்மாசனம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் கோப்புடையது. அப்படிப்பட்ட கோப்புடையது. அதில் அமர்ந்தால் பொய்யான வார்த்தை உண்டாகாது. நீ பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன் எங்களை. அதனால நீ சிம்மாசனத்தில் உட்காரணும் சொல்லி கேட்குறாலும். சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம், நாங்கள் வந்த காரியம் என்னன்னா மற்ற பலன்களை எதிர்பார்க்காமல் உன்னோட திருவடியை ஆட்சியை நாங்கள்லாம் வந்திருக்கிறோம் என்ற எண்ணத்துடன் வந்திருக்கிற எங்கள் செயலை வந்து ஆராய்ந்து பார்க்க முடியும். அதனால வந்த காரியம்னு நாங்கள் வந்த காரியம் எதற்கோசரம் வந்திருக்கோம் எல்லா விஷயங்கள்லாம் கேட்குறான் இல்லையா. அடுத்து நீ எங்கே வந்திருக்கீள், எதற்கு வந்திருக்கீள், உங்களோட பர்பஸ் என்ன, எழுப்புறையிலேன்னு கேட்கும்போது சிம்மாசனத்திலேருந்து உட்காரு, அப்போ நான் சொல்கிறேன். அதனால நாங்கள் சொல்லக்கூடிய மற்ற பலன், நாங்கள் சொல்லக்கூடிய பலன் என்ன விஷயங்கள்லாம் என்னன்னு கேட்டால் மற்ற பலன்கள்லாம் எதிர்பார்த்து வரல நாங்கள். அதனால உன்னோட திருவடியே ஆட்செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்திருக்கிற எங்கள் செயலை ஆராய்ந்து பார்னா உட்காந்து கேட்டுப்போ. சொல்றதெல்லாம் காதால கேளு. எங்கே உட்காந்து கேட்கணும், சிம்மாசனத்தில் உட்காந்து கேட்கணும். அதனால எங்களுக்கு நன்மை எது தீமை எது என்று அறியாதவர்கள் நாங்கள்லாம் பார்த்தா எங்களுக்கு நன்மை எது தீமைன்னு எங்களுக்குலாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால எங்களுக்கு இடது கை எது வலது கை எதுன்னு தெரியாது. அதனால அறிவொன்றமில்லாத ஆய்ப்பெண்கள் நாங்கள் ஆகலாம் நீயே உணர்ந்து அதற்கு தக்க செயல்களை செய்ய வேண்டும். அதனால எங்களுக்கு என்ன பண்ணணும் உனக்கு தெரியும். அதனால எங்களுக்கு எந்த அறிவுமே கிடையாது. நாங்கள் எந்த அறிவும் இல்லாதவர்கள், அறிவொன்றமில்லாத ஆய்க்குலத்தர்கள் பிறந்தவர்கள் நாங்கள்லாம். அதனால எங்களோட குலத்தில் பிறந்திருக்க. அதனால குலத்தில் பிறந்திருக்கிறதுனால நீ வந்து உனக்கு தெரியும் நீ என்ன செய்யணும். அதனால அவளுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும். அதனால உணர்ந்து நீ தக்கவாறு செயல்கள்லாம் செய்யணுங்கிறது மாதிரி எழுப்புறாளாம். அதனால கேட்டுக்கொள்கிறேன். அதனால ஆராய்ந்து நாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் செய்யணும். அதனால பார்க்கணும் இல்லையா. இவா சொல்லதெல்லாம் கேட்பான், ஒருத்தர் சொல்லதை கேட்பா, ரெண்டு பேர் சொல்லதை கேட்பா, காதால கேட்பா. அதுக்கு தகுந்த மாதிரி அவா ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்ல இல்லையா. அதனால இங்கே ஆராய்ந்து அருள்னு நாங்கள் சொல்லதெல்லாம் செவிமடுக்கணும். அதனால நாங்கள் சொல்லதை காதால முதல்ல கேட்கணும். ரெண்டு பேர் பேசும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினா என்ன பேசுறதே புரியாது. அதனால சொல்லுவா இல்லையா. அதனால ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் பேசக்கூடாது, ஒருத்தர் காதால கேட்கணும், ஒருத்தர் பேசணும், ஒருத்தர் காதால கேட்கணும். அதனால ஒருத்தர் பேசும்போது என்னன்னு கேட்டால் அவள் சொல்றது கரெக்டாக புரியும். அதனால அவளோட என்ன பண்ண முடியும், அவளால் அதை பற்றி நிர்தாரணம் பண்ண முடியும். அதனால அதை பற்றி யோசிக்க முடியும். அதனால ஆராய்ந்துன்னு அப்படி ஆராய்ந்து ரிசர்ச் பண்ணுறாலே ஆராய்ச்சியெல்லாம் சொல்ல பாருங்க. அதனால ரிசர்ச் பண்ணும்போது அதை லயித்து என்ன பண்ணணுங்கிறது அதை அப்படி பண்ணுவாள். அதனால ஆராய்ந்துன்னு இங்கே என்ன சொல்லலான்னு கேட்டால் நாங்கள் சொல்கிற பேச்செல்லாம் நீ கேட்கணும், அதை வந்து மனசுக்குள்ளே ஏற்றிக்கணும், மனசில் ஏற்றுன்னு பதிலெல்லாம் சொல்லணும், சும்மா சொல்லக்கூடாது. சென்று நாம் சேவித்தால் என்று ஆராய்ந்து என்று முன் கூறினார். அதனால சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து. அதனால எங்கும் திருவருள் பெற்று என்றுமா போல எம்பெருமான் எப்படியாவது ஜீவாத்மாக்களை என்ன பண்றான், தன் பயப்படுத்துகிறான், அதனால சொன்ன விளைபவன். அதனால நாம் அடைவதற்காக ஆயர்பாடில் ஒவ்வொரு பெண்ணையும் எழுப்புவது. அதனால நாங்கள்லாம் என்ன பண்ணோம், ஆயர்பாடியில் ஒவ்வொரு பெண்ணாக எழுப்புவது, வாயிற்காப்பாளனை எழுப்பது, இப்படி வசனப்பட்டு கொண்டு வந்த எம்பெருமானை எழுப்பது அவனுக்கு மனக்கவலை கொடுக்குமாம். அதனால ஆசிரிதத்தில் எவ்வளவு ஆசை கொண்டான். அதனால எம்பெருமான் என்ன பண்ணுவான், கிருஷ்ணன் என்ன சொல்லான்னு கேட்டாங்க, பெருமாளுக்கு வந்து பாகவதோத்தமர்கள்லாம் கட்டப்பட்டான்னு பொறுக்காதான். அதுதான் பிரகலாதனை பல துன்புறுத்தல்கள்லாம் ஆளாக்கி பண்ணதுனால கோபம் ஜாஸ்தியாச்சு, நிருசிம்மாவதாரம் எடுத்தான் இல்லையா. அதனால இங்க என்னன்னு கேட்டா இவாளெல்லாம் ஆசிரியர்கள், இவாளெல்லாம் பல கட்டங்கள்லாம் பட்டான்னு கேள்விப்பட்டா வந்து என்ன அவன் தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியாது. அந்த விஷயங்கள்லாம் சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவான். அதனால இப்படி அவெல்லாம் கஷ்டப்பட்டு
எம்பெருமானை வந்து எழுப்புறான்னு அதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள்லாம் சொன்னால் அதனால கஷ்டம் பொறுக்க மாட்டான் கண்ணன். அதனால ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அதனால கண்ணனோட நடையழக நினைத்து என்ன பண்றாளாம், இங்கு இந்த கட்டிலிருந்து புறப்பட்டு எழுந்தருளி சீரிய சிங்காசனத்தில் வீற்றிருக்க சொல்லலாம். அதனால கண்ணன்ட்ட பார்த்து சொல்லலாம், உன்னோட நடையழக நாங்கள்லாம் பார்க்கணும். அதனால கட்டிலிருந்து புறப்பட்டு எழுந்தருளி சீரிய சிங்காசனத்தில் வீற்றிருந்து எங்கள் குறையை விசாரிக்கணும். அதனால் விசாரித்து அருள் வேணும் என்று நேரிடையே என்று பிராட்டியின் சம்பந்தம் பெற்ற இவர்கள் என்ன பண்றார், பிராட்டியோடு சேர்ந்து வந்திருக்கோம். அதனால் நப்பின்னையோடு சேர்ந்து வந்திருக்கிறோம். பிராட்டியோட சம்பந்தத்தோடு வந்த இவர்கள்லாம் ஆற்றாது வந்தன் அடிபணியுமா போலே என்று சங்கம் இருப்பார் போர் வந்து தலை பெய்தோம் என்றோ சொல்வதை பொறுக்கக்கூடியவன் அல்ல. அதனால இவெல்லாம் என்னன்னு கேட்டால் ஆற்றாது வந்தன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் நாங்கள்லாம். அதனால பல பெண்கள்லாம் எழுப்பியிருக்கோம். முதலே பாசுரத்திலே சொன்னால், முதல் பாசுரத்தை சொல்லும்போது கிருஷ்ணனை பார்த்து சொல்லலாம், நாங்கள்லாம் இப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் தெரியுமா, அப்படி தூங்கின்னு எழுந்துன்னு சொல்ல இல்லையா. அதனால இவன்கிட்ட வந்து ஆற்றாது வந்தோ என்றோ அல்லது சங்கம் இருப்பார் போல் வந்து என்றோ சொல்வதை பொறுக்கக்கூடியவர்கள். அதனால பெருமாள் வந்து பெருமாளுக்கு ஆசிரியர்கள்லாம் பல கஷ்டங்கள்லாம் பட்டான பொறுக்க முடியாதாம். அதனால பார்த்தா ஒரு கதைகள்லாம் பார்க்குறோம். அதனால கஜேந்திரனுக்கு எப்படி ஓடி வந்தார், திரௌபதிக்கெல்லாம் எப்படி ஓடி வந்தார், அதனால நிறைய கதைகளில் பெருமாள் ஓடி வரார் இல்லையா. பிரகலாதனை காப்பாற்றுறதுக்கும் எப்படி ஓடி வரார். அதனால அவன் பொறுக்க மாட்டான், பொறுக்கக்கூடியவன் அல்லன். அதனால மாரிமலை முழஞ்சில் கிருஷ்ணனுக்கு சிங்காசனத்தில் ஏறும் முறை என்னன்னு சொல்லலாம். அதனால எப்படியெல்லாம் ஏறி வரணும், சிங்காசனத்தில் ஏறத்துக்கு சில விஷயங்களை ஒரு இதுலையும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறா இல்லையா. அதனால கிருஷ்ணனுக்கு வந்து இவா சொல்றதெல்லாம் என்ன, இவா சொல்லபடியெல்லாம் கேட்கணுங்கிறது கிருஷ்ணன் வந்து கேட்பான். அதனால அப்படியெல்லாம் சொல்லலாம். சிங்காசனத்தில் ஏறும் முறையை பற்றி விசேஷமாக அனுபவிக்கிறாங்க. எப்படி ஏறி வரணும்னா கண்ணன் எப்படி நடையிட்டு வர வேண்டும் என்பதை விரிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாள். அதனால கிரி குகையில் இருக்கும் சிங்கம் மலையை விட்டு புறப்பட்டார் போல, ஒரு என்னன்னா மலையில் இருக்கிற குகையில் இருக்கிற சிங்கம் வந்து மலையிலேருந்து புறப்பட்டு எப்படி வருமோ அப்படி வர மாதிரி வரணும். அப்புறம் அப்சரசுகளும் ஆழங்காற்படும் உன் நடையழகை காட்ட வேணும். அங்கே இருக்கிற அப்சரசுகள்லாம் பார்த்தா அவள்லாம் தோத்து போகணும், அவள்லாம் நடையழகு சொல்லுவா இல்லையா. அதனால பார்க்குறோம், இந்த ஷோலாம் பார்க்குற பாருங்க, அந்த மாதிரி நடந்தெல்லாம் வருவா இல்லையா. அதனால அப்படிலாம் இருக்கக்கூடிய அப்சரசுகள் இல்லைங்கன்னா இதெல்லாம் இங்கே கிடையாது. கிருஷ்ணன் காலத்தில் பார்த்தா அப்சரசுகள் அவளோட நடையெல்லாம் பார்த்தா அவளாம் என்ன பண்ணுவோன்னா உன்னோட நடையகை பார்த்து பார்த்தோம். அதனால ராமாவதாரத்தில் பார்த்தோம்ல, அப்படிப்பட்ட நடையகை உன்னோட நடையகை பார்த்து அவள்லாம் வந்து எப்படின்னு கேட்டால் ஆழங்காற்பட்ட உன் நடையகள் அப்படியே மயங்கி போனோம். ஆழங்காற்படும் அளவுக்கு உன் நடையகை இருக்க வேண்டும். அப்புறம் காவிமலர் நெருங்கண்ணார் கைதொழ வீதி வருவான். அதனால பாசுரத்தில் ஆழ்வார் அனுபவிக்கிறார் இல்லையா. அதனால் இவன் நடையகை கண்டு கையெடுத்து கும்பிடுவார்கள் பெண்கள். அதனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்தா அவன் நடையகை பார்த்து கண்ணை கையை வைத்து அப்படி கும்பிடுவார்களாம், அப்படி மயங்கி போவார்கள். அப்படிப்பட்ட இவன் நடையழகை கண்டு கையெடுத்து கும்பிடுவார்கள் பெண்கள். அப்படி நடக்க வேண்டும். அதனால 4 வகை நடைகளையும் காட்டியபடி எழுந்தருள வேண்டும். பெருமாள் நடக்கும்போது 4 வகையான நடைகள்லாம் ஸ்ரீரங்கத்தில் அனுபவிக்கிறோம். பெருமாள் அப்படிலாம் ஏன்றார் இல்லையா, ஒரு விதமான நடை. அதனால சிம்ம நடை, அந்த மாதிரி கஜ நடை, அந்த மாதிரி பல விதமான நடைகள்லாம் இருக்கு இல்லையா. அதனால அப்படிப்பட்ட நடைகளை காட்ட வேண்டும், எழுந்திரள வேண்டும், அப்படி நடக்கணும். நீ கிடக்கும் அழகையும் நடக்கும் அழகையும் காப்பிட வேண்டும். அதனால கிடந்த வாரம் சொல்றார் இல்லையா, பெரிய பாரதம் கை செய்து அப்படிப்பட்டு என்னன்னு கேட்டால் நிறைய இடத்துல ஆழ்வார் அனுபவிக்கிறார். பெருமாள் சயன திருக்கோணத்தில் படுத்துன்னு இருக்கார், நின்ன திருக்கோத்தில் இருக்கார், உட்கார்ந்த திருக்கோத்தில் இருக்கார். அப்படி 4 வகையான அதனால இதுவாக இருக்கார் இல்லையா. அதனால அந்த அழகை வர்ணிக்கிறாலும் அதனால கிடக்கும் அழகையும் நடக்கும் அழகையும் காப்பிட வேண்டும். அதனால நாங்கள்லாம் ரசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நீ கிடக்கும் அழகையான படுத்து நிற்க சயனத்தில் படுத்து நிற்கும் போது எப்படி இருந்தையோ அந்த அழகையும், அதனால நடக்கும் அழகையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அதனால் படுக்கையில் வார்த்தையோ வழிநடை வார்த்தையோ வேண்டாம். படுக்கையில் படுத்துண்டோ இல்லை வழியில் பேசிண்டோ எல்லாம் இருக்க வேண்டாம். அதனால சாதாரணமாக அவனோட வார்த்தைகள்லாம் உண்மையாக இருக்கணும்னா சீரிய சிங்காசனத்தில் வார்த்தைகளில் வந்து உட்கார்ந்து சொல்லணும். அப்படிப்பட்ட சீரிய சிங்காசனத்தில் வந்து உட்காரணும், வார்த்தைகள்லாம் சொல்லணும்னு சொல்லி விசேஷமாக அனுபவிக்கிறாளாம். அதனால நிசிம்மாவதாரத்தை சொல்லாமல் மேலே போக முடியாது. நிசிம்மாவதாரத்தில் ஆரம்பத்துலேன்னு சொல்லாமல் அட்லீஸ்ட் நம்ம அந்த கடைசி அவதாரத்தை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்கலாம். அதனால் நிசிம்மாவதாரம் என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஹிரண்யகசிபு பிரகலாதன் வந்து ஹிரண்யகசிபோட பிள்ளை. அந்த கதைகள்லாம் பார்த்தோம் பலவிதமான. அதனால் அவன் நாராயண நாமம் சொல்லத்தினால் இவன் ஹிரண்யகசிபு என்ன பண்ணான், தான் உயர்ந்தவன், தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே வேற எந்த சப்தம் வரக்கூடாது, ஒன்லி ஹிரண்யாய நமஹா அந்த சப்தங்கள்லாம் வரணும். அந்த கதைகள்லாம் பார்ப்போம். அந்த விசேஷமான எல்லாருக்கும் தெரிந்த கதை தான். அதனால என்ன பண்ணுறான், பலவிதமான துன்புறுத்தெல்லாம் ஏற்படுறது. அதனால பிரகலாதனுக்கு என்ன பண்ணுறான், பிரகலாதனை பிடிக்கல. ஏன்னா இவனோட ரத்தத்தில் எப்போ ஊறி இருக்குன்னு கேட்டால் நாராயண நாமந்தான். அதனால எங்கும் நாராயணன் எங்கும் உளன் கண்ணன் சொல்ல மாதிரி அவன் என்ன பண்ணுறான், பிரகலாதன் எப்போ பார்த்தாலும்
நாராயண நாமத்தையே சொல்லிட்டு இருக்கான். அதனால ஹரியோட நாமத்தையே சொல்லான். அதனால அவனுக்கு தான் தான் உயர்ந்தவன்கிற மமத்தை இல்லையா, அதனால அந்த மமத்தையை அழிப்பதற்காக எடுத்த அவதாரம், பக்தனை ரட்சிப்பதற்காக எடுத்த அவதாரம் அந்த நிசிம்மாவதாரம். அப்போ ரெண்டு பேருக்கும் பல விதமான இன்னல்கள்லாம் கொடுக்குறான். பிரகலாதனுக்கு மலையிலேருந்து உருட்டி விடுறான், அக்னியில தூக்கி விடுறான், யானையை மிதிக்க சொல்லலாம், அவனோட தாயார் விட்டு விஷத்தெல்லாம் கொடுக்க சொல்லலாம். இதெல்லாம் எதுவும் நடக்கலை. ஏன்னா அங்கே ஹரி வந்து காப்பாற்றுறான், பெருமாள் வந்து காப்பாற்ற ரட்சிக்கிறான். இதை பார்க்குறான் பிரகலாதன். பார்த்துட்டு ரெண்டு பேருக்கும் கான்வர்சேஷன் நடக்கிறது. பார்த்து சொல்லலாம். கடைசியில் அவரோட வாத்தியாரெல்லாம் அதனால் அந்த வாத்தியார்கள்லாம் சொல்லிக்காமல் அந்த இருக்கிற பசங்கள் எல்லாமே மாற்றி அங்கே வந்து விசேஷமாக அங்கே ஹரிநாமத்தை வந்து அந்த கூட இருந்த பசங்களுக்கும் சொல்லி கொடுக்குறான். அதனால் பார்க்குறான். அதனால் பார்த்து இரண்யகசிபு சொல்லலாம், ஏண்டா அப்படி இருக்க, நான் சொல்கிறேன், ஹரிநாமத்தை சொல்லாத, என்னோட நாமத்தை சொல்லுன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேங்கிற, அதனால் நீ சொல்லிட்டு இருக்கே, அப்படி இருக்கிற ஹரி எங்கே இருக்கான்னு சொல்லுன்னு பார்க்குறான். கேட்குறான். ரெண்டு பேருக்கும் சம்பாஷணம் நடக்கிறது. அதனால் ஹிரண்யகசிபு கேட்குறான் இவனை பிரகலாதனை பார்த்து, நாங்கள் அவனோட வாத்தியாரோ எதுவும் சொல்லித்தரல, இங்கே யாரும் அந்த ஹரிநாமத்தை சொல்கிறதில்ல, நீயோ ஹரின்னு சொல்லிட்டு இருக்கே, அதனால் அந்த ஹரி எங்கே இருக்கான்னு சொல்லுன்னு கேட்குறானாம். அதனால் இவன் வந்து கம்பன் என்ன சொல்லானாம், இவன் மும்மூர்த்திகள் ஸ்வரூபம், அதனால இவன் முக்கண்ணன். அதனால இந்த நிசிம்மன் யாருன்னு கேட்டால் இந்த மும்மூர்த்திகளோட ஸ்வரூபன், இவன் முக்கண்ணன் பரமேஸ்வரன். அதனால நிசிம்மன் மூன்று கண்களை உடையவன். பரமேஸ்வரனுக்கும் பார்த்தா மூன்று கண்கள் இல்லையா, அதனால முக்கண்ணன். அதனால நிசிம்மனம் முக்கண்ணன், மூன்று கண்களை உடையவன். பார்த்தா சோழிங்க கோயிலெல்லாம் பார்த்தா அந்த கண்ணை திறந்து காமிப்பாங்க, நிசிம்மனுக்கு இருக்கக்கூடிய கண், அப்படிப்பட்ட முக்கண்ணன் அவன். அதனால சாணிலம்புலன் ஓர் தன்மை அணுவினை சதகோரிட்ட கூணிலம்புலன் மாமேறு குண்டிலம்புலன் இன்னின்ற தூணிலம்புலன் நீ சொல்லிலம்புலன். கம்பன் சொல்லானாம். கேட்குறான் ஹிரண்யகசிபு கேட்குறான், நீ சொல்றியே அந்த ஹரி எங்கடா இருக்கா காமிங்கிறானாம். அதனால சாணிலம்புலன் எந்த சாணிலம் எங்க இல்லாத இடம் என்ன, சாணிலம்புலன் ஓர் தன்மை அணுவினை சதகோரிட்ட கூணிலம்புலன். ஒரு ரத்தத்தை வந்து அணுவா சின்னதுன்னு ரொம்ப மேக்சிமம் சின்னதுங்கிறதுக்கு சொல்லலாம். அதனால ஓர் தன்மை அணுவினை சதகோரிட்ட கூணிலம்புலன் மாமேறு குன்றிலம்புலன். ஆனால் மலையில் இருக்கான், அவன் இருக்காத இடமே கிடையாது. இன்னின்ற தூணிலம்புலன், இங்கே இருக்கிற தூணில் இருக்கான்டா அவன். நீ ஏண்டா அறிவில்லாமல் பேசுகிற, அவன் இல்லாத இடம் இருக்கா, எல்லா இடத்துலையும் இருக்கான். நீ சொன்ன சொல்லிலம்புலன், நீ சொல்லே ஹரின்னு சொல்லி அந்த வார்த்தையில் இருக்கான்டா, நீ சொல்லக்கூடிய வார்த்தையில் இருக்கான். அந்த ஹரி இல்லாத இடம் என்னன்னு கேட்டால் சாணிலம்புலன் ஓர் தன்மை அணுவினை சதகோரிட்ட கூணிலம்புலன் மாமேறு குன்றிலம்புலன் இன்னின்ற தூணிலம்புலன் நீ சொன்ன சொல்லிலம்புலன். அதனால அப்படிப்பட்ட இல்லாத இடத்துல இல்லை, அவன் இல்லாததுனால எங்க இல்லைன்னு கேட்டால் எங்கும் இருக்கான், எல்லா இடத்துலையும் இருக்கான். அதனால நீ சொன்ன சொல்லிலம்புலன் என்னது, நான் சொன்ன சொல்லிலும் இருக்கானான்னு கேட்குறானாம். என்னடா சொல்கிறேன், நான் சொல்ல மற்றதெல்லாம் சொன்னாங்க, ஓகே காதால் கேட்டுக்கிறேன், அதனால ஒத்துக்கலை, இருந்தாலும் காதால் கேட்டுக்கிறேன். அதனால நான் சொன்ன சொல்லிலம்புலன் சொல்லியா, அம்மா நீ இப்போ என்ன கேட்டேன்னு கேட்குறானாம். எப்படா சொல்லேன்னு கேட்டால் பிரகலாதன் கேட்குறான், நீ எப்போ சொன்ன எப்படின்னு கேட்குறானா, நீ எப்போ என்ன சொன்னேன்னு கேட்குறானா. ஹரி எங்கே இருக்கான்னு தானே நீ கேட்ட, அதனால நீ சொல்கிற சொல்லிலும் உள்ளன், ஹரி இருக்கிறாங்க எங்கே இருக்கான்னு நீ கேட்குற. ஹரிங்கிற வார்த்தையை உன் நாட்டிலேருந்து வந்தது, நீ சொல்கிற சொல்லில் இருக்கு, அதனால அங்கேயும் இருக்கான்டான்ங்கிறவன். அதனால் உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து இவ்வுலகெல்லாம் பரந்துலானே இக்கம்பத்தின் வழியே காண காட்டாடியேல் கும்பத்தின் கோம கரியானை உன்னை கொன்று செம்பத்த குருதி சேர்த்து உடலையும் தின்பேன் என்றான். என்ன சொல்லான்னு கேட்டா உம்பர்க்கும் ஒத்து உனக்கும் என்னன்னா, உம்பர்க்கும் ஒத்துன்னா உலகில் முழுதும் பரவி இருக்கும் என்றானே. அதனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பரவி இருக்கேன்னு நீ சொல்ல, உலகத்துல அத்தனை இல்லாத இடத்துல அவன் கிடையாது, அத்தனை இடத்துலையும் பரவி இருக்கான்னு நீ சொல்ற. அதனால இந்த கம்பத்தின் வழியில பரந்துலானை இக்கம்பத்தின் வழியே காட்டு, இந்த கம்பத்திலிருந்து காட்டுங்கிறானாம். கம்பத்தின் வழியே காட்டாடிடையே நீ காட்டலைன்னா என்ன பண்ணுவேன்னா, கும்பத்தின் கோமா கரியினை உன்னை கொன்று செம்பொத்த குருதி சேர்த்து உடலையும் தின்பேன் என்றான். அதனால உன்னோட மத்தகத்தை பிளந்து அந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னே நான் சாப்பிட்ருவேன், தின்றுவேன், ரத்தத்தெல்லாம் குடிச்சு ஒன்னே நான் சாப்பிட்ருவேங்கிறானாம். அதனால அப்படி வெறியாயிடுத்து அவனுக்கு. அதனால யானையின் மத்தகத்தை பிளந்து ஒரு சிங்கமானது அதன் ரத்தத்தையும் உடலையும் எப்படி திங்குமோ அப்படி தின்பேன். அதனால நிசிம்மாவதாரம் வந்துடுத்து, அதனால அவன் வாயிலே வருது. அப்படி அதனால நிசிம்மன் வரப்போறாங்கிறதுக்கு அப்படி என்ன பண்ணுவோன்னு கேட்டால் சிங்கம் என்ன பண்ணுமோ
அப்படி 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 வந்து சிங்கமானது ரத்தத்தையும் எப்படி உடலையும் எப்படி திங்குமோ அப்படி உன்னை நான் தின்பேன் என்றானாம். அதனால பின்னால பகவான் நிசிம்ம அவதாரம் எடுக்க போறான், பண்ணி இரண்யகசிபை என்ன பண்ண போறாங்கிறதுக்கு அது இப்பவே அவன் தன்னோட வாயாலே வந்துடுது. அதுதான் சொல்லலாம். அதனால உம்பர்க்கும் உனக்கும் ஒத்து இவ்வுலகெல்லாம் பரந்துலானே இக்கம்பத்தின் வழியே காண காட்டு காட்டாடியேல் கும்பத்தின் கோமா கரியனே உன்னை கொன்று செம்பொத்த குருதி சேர்த்து உடலையும் தின்பேன் என்றான். அதுக்கு பிரகலாதன் பதில் சொல்றான். ஏன்னா இவன் சாத்விகன், இவன் வந்து ராட்சசன் இல்லையா, அரக்கன் இல்லையா. அதனால பதில் அழகா சொல்றது அந்த பிள்ளை. இன்னுயிர் உன்னால் குடதற்கெளிதென்று யான் முன்னம் சொன்னவன் தொட்ட தொட்ட இடமெல்லாம் தோன்றாவிடில் என்னுயிர் யானே மாய்ப்பன். சொல்லதாம் அந்த குழந்தை என்ன சொல்றது, நீ எல்லாம் ஒன்று சொல்லணும் அவசியம் இல்லை. அதனால என்ன நான் சொல்ற ஹரி எங்க இருக்கான்னு கேட்டா தொட்ட தொட்ட இடம் எல்லாம் இருப்பான். அதனால என்னன்னு கேட்டா என்னுயிர் என்னோட உடலை வந்து உன்னால வந்து என்னை கொல்றதுக்கு உனக்கு ஈஸி கிடையாது. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தேன் என்னை கொல்றதுக்கு நிறைய பிளான்லாம் போட்ட நிறைய இடங்கள்லாம் பார்த்தா என்னை கொல்றதுக்கு வழியெல்லாம் பண்ணிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். உன்னால் எதாவது பண்ண முடிஞ்சுதா? ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் என்னோட ஹரி கூட இருக்கான். ஹரி வந்து என்னை காப்பாற்றுறான், கூட இருந்து காப்பாற்றுறான். அது மாதிரி இப்போ நீ சொல்ல என்னன்னா ஹரி வந்து தோன்றாவிடில் என்னை வந்து யானை வந்து சிங்கம் வந்து யானையை எப்படி தின்றதோ அந்த மாதிரி தின்பேன்னு என்ன நீ சொன்ன, அது நடக்காதுங்கிறான் அவன். என்ன யான் முன்னம் சொன்னவன் தொட்ட தொட்ட இடமெல்லாம் தோன்றாவிடில், நீ சொன்ன இடத்தெல்லாம் நான் தோன்றாவிடில் என்னன்னா என்னோட உயிரை நானே மாய்ப்பேன். அதனால நீ வந்து என்னை மாய்க்கணும்னு அவசியம் இல்லை, என்னை கொல்லணும்னு அவசியம் இல்லை, என்னோட உயிரை நானே போக்கிப்பேன். அதனால அந்த வாழ்வு உகப்பெறினில் அவைக்கு அடியேன் அண்ணல் என பகர்ந்தானால பிரகலாதன் சொல்லான். அதெல்லாம் நீ கவலையப்படாத, நீ வந்து என்னை கொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால அவன் நிச்சயமா வருவான். ஹரி எங்க இருக்கான்னு கேட்டா தொட்ட தொட்ட இடம்லாம் வருவான் அவன். அதனால எங்கும் முழன் கண்ணன், அதனால அவன் எல்லா இடத்துக்கும் வருவான். அப்படி வரலன்னு ஒரு சமயம் வராம இருந்துட்டான்னு நீ உன்னோட பேச்சுல இருந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா வருவான்னு. உன்னோட நம்பிக்கை எப்படி அவன் வராம இருந்துட்டான்னா நீ வந்து என்னை கொல்லணும்னு அவசியம் இல்லை, நானே வந்து என் உயிர் நானே மாய்ப்பேன், என்னோட உயிரை நானே மாய்த்துக் கொள்வேன். அதனால என்ன சொல்றதுக்கு எல்லா வழியிலும் பார்த்த முடியல. நான் தொட்ட தொட்ட இடம்லாம் ஹரி தோன்றாவிடல் என்னுடைய உயிரை நானே மாய்ப்பேன் சொல்லி முடிக்கிறானா. அதனால அப்ப கூட என்னன்னா பகவான் வந்து காப்பாற்றுவான்ங்கிற அவனை நம்பிக்கை. அதனால பகவான் நிச்சயமா ரட்சிப்பான் நம்பிக்கை தான் முக்கியமா வேணும். அதனால நம்ம செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பகவான்கிட்ட போய் சொல்லும்போது ரட்சிக்கணும் கேட்கும்போது அவன் நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவான் நம்பிக்கையோட போய் சொல்லான பிரகலாதன். இந்த மாதிரி நம்மள நம்பிக்கையோட போய் பெருமாண்ட பிரார்த்தனை எல்லாம் பண்ணுங்கிறதுனால அதனால பகவானை பார்த்து உன் பக்தன் இல்லை என்று நானே சொல்லிடுவேன். அப்படி வரலன்னா நான் உன் பக்தன் இல்லை நானே போய் சொல்லிடுறேன் பகவான்கிட்ட, நீ என்ன கொள்றது, அதுக்குள்ள என்னோட உயிரை நானே மாய்ப்பேன் என்று சொல்லலாம். அதனால எல்லா தூண்களையும் என்ன இருக்கான்னு கேட்டால் பெருமாள் ரெடியா இருக்கான். ஆனால் நிசம்மாவதாரத்தில் பார்க்கும்போது எல்லா தூண்லையும் ரெடியா இருக்கான். ஏன்னா இவன் எந்த தூணை காண்பிக்க போறான்னு நான் அவனை பார்க்க. ஏன்னா பெருமாள் இவன் சொல்லிட்டான், பக்தன் சொல்லிட்டான், இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கான், தூண்ல எல்லா இடத்துலையும் இருக்கான், நீ சொல்லில் இருக்கான். அவனால இவன் எந்த தூண்ல காமிக்க போறானோ எல்லா தூண்லையும் போயிட்டான். அதனால அங்க இருக்கிற தூண்ல ஏன்னா பக்தன் வாக்கு பொய்யாக கூடாது என்பதற்காக அவன் தூண்ல போயிட்டான். கம்பத்திலிருந்து வர சொல்லுங்கிறான். அடுத்து கூப்பிடுறான், சொல்ல நீ சொல்றியே இந்த கம்பத்தில் இருக்கான்னு சொல்லி இந்த கம்பத்தில் இருக்கானான்னு கேட்கிறான். கம்பத்தில் இருக்கான், தூணிலும் போலான்னு சொன்னையே, அதனால இந்த கம்பத்திலேருந்து வர சொல்லுங்கிறானா. அப்போ இரண்யகசிபு கேட்கிறான், ஒரு கம்பத்தை காட்டி இந்த கம்பத்தில் இருக்கான் என்றால் வெளியே வர சொல்லு. ஒரு கம்பத்தை காட்டுறான் அவனோட அரண்மனையில் இருக்கக்கூடிய கம்பத்தில் அந்த கம்பத்தை காட்டி இதுலேருந்து வர சொல்லுங்கிறானா. அப்போ நான் ஒன்றும் தட்ட மாட்டேன், நான் தட்டி வர சொல்லுங்கிறானா. இவன் சொல்லானா நான் தட்ட மாட்டேன், ஏன்னா இது வந்து நீ கட்டின ஸ்தம்பம் இது, அதனால இந்த கையை வந்து நீயே தட்டு, அந்த தட்டை வந்து அந்த தூணில் வந்து நீயே தட்டு, வெளியில வரானா பார்க்கலாம். ஏன்னு கேட்டா நீ சொல்லுவ என்ன ஏன் நான் தட்ட மாட்டேன்னு, என்ன நான் தட்ட மாட்டேன் வர சொல்ல மாட்டேங்கிறதுனால என்னன்னு காரணம் என்னன்னு கேட்டா நீ கட்டின தூண் இது, நான் போய் தட்டினேன்னு என்ன பண்ணுவ, நீ வந்து மாயாஜாலி, உன்னோட மாயாஜாலத்தினால உன்னோட உள்ளங்கையில நரசிம்மனை உள்ள பாய்ச்சி நீ உள்ள அமைச்சிட்டேன்னு சொல்லுவ, ஹரிய உள்ள பாய்ச்சி உள்ள அமைச்சிட்டேன்னு நீ சொல்லுவ, அதனால நீயே தட்டிக்கோங்கிறானா. அதனால பெரியாழ்வார் அதனால என்ன பண்றான்னு கேட்டா பெரியாழ்வார் என்ன நிறைய விசேஷமா அனுபவிக்கிறார். பெரியாழ்வார் சொல்லாராம் தட்டினான்கிறாராம், பாகவதத்தில் பார்த்தா குத்தினாங்க சம்பத்து. அப்படி நிசிம்மாவதாரம் மாறுது பாகவதத்தில். சத்தியம் விதாதும் நிஜபிருத்திய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷே அகிலேஷு சாத்மனः அத்ரிஸ்யதா அத்புத ரூப உத்வகன் தம்பே சபாயம் ந மிருகம் நர்மானுஷம். அப்படி விசேஷமாக இந்த நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்ல. அதனால சவத்வம் ஏனம் பரிதோ விபஸ்வன் ஸ்தம்பஸ்ய மத்யான்
அனுநிர்ஜிகானாம் நாயம் மிருகோ நாபி நரோ விசித்திரம் அஹோஹிம் ஏதன் மிருகேந்திர ரூபம் சடா சடாவதூதா ஜலதா பிரபாதன் கிருஹாசதத்ருஷ்டி விமுஷ்டரோஷிதः அம்போதய ஸ்வாச்ய ஹதா விசுஷ்புர் நிர்காராதாபீதா தபிஜா விசுத்பக நிசுமனோட அப்படி என்னன்னு கேட்டா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன சொல்லின்னு போறேன். அந்த அர்த்தம் என்னன்னு சாரணம் என்னன்னு கேட்டா நிசும்மனோட நிசுமாவதாரத்தும் போது நிசும்மனோட தலையில் உள்ள மயிர்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா உதறி தள்ளப்பட்ட மேகங்களாக இருக்கான். அதான் நிசிம்மன் அவதாரமாகுது, வெளியில வரான். நிசிம்மன் சம்பத்தை தட்டுறான், தட்டினோடனே அந்த சப்தம் அப்படி வெளியில வரும்போது நிசிம்மன் சிங்கமாக வரான். அவன் நரங்கலன் சிங்கமா வரும்போது அப்படி எப்படி இருக்குன்னு கேட்டா தலையில் உள்ள மயிர்கள்லாம் எப்படின்னு கேட்டா மேகம் அப்படி கலைஞ்சு போகும் இல்லையா, அதனால உதறி தள்ளப்பட்ட மேகங்களாக இங்கு வந்து இருக்கக்கூடிய அங்க இருக்கும். அங்க அப்படி சிங்கம் வந்து சிதறியபடியே இருக்கும். வெளியில வரும்போது அவனது பிரகாசமான கண்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா ஆகாசத்துல மிளிரம் கிரகங்களின் பிரகாசத்தை அப்படி கண்ணு ஜொலிக்கும் இல்லையா, அந்த கனல் வெளியில வரும் இல்லையா, கோபத்தினால வரக்கூடிய அப்படி இருக்குன்னு கேட்டா ஒளிரம் கிரகங்களின் பிரகாசத்தையும் கவர்ந்து சென்றன. அதனால அப்படிப்பட்ட கிரணங்களோட பிரகாசத்தோட இருக்குமாம். அவனது சுவாசம் எப்படி இருக்குன்னு கேட்டா கடல்களையும் சமுத்திரங்களையும் கொந்தளிக்க செய்து அவன் வந்து மூச்சு விட்டுன்னு வெளியில வரான் இல்லையா, நிசிம்மனாக வரும் போது அவன் சுவாசம் எப்படி இருக்குன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய சமுத்திரங்கள்லாம் கொந்தளிக்க செய்யுமா. அதனால சமுத்திரங்கள்லாம் அப்படி அலைகள்லாம் கொந்தளிக்கும் இல்லையா, சுனாமி சொல்லுவோம் இல்லையா, வெளியில அப்படி வருதுமாம், அப்படி வெளியில வரும். அதனால அவனோட கர்ஜனையின் காரணத்தால் உலகில் உள்ள எல்லா யானைகளும் பயந்து போகுமாம். அவன் கர்ஜிப்பான் இல்லையா, அதனால வெளியில வரும்போது சிங்கம் மாதிரி கர்ஜித்துன்னு வருவான். சிங்கம் போல கர்ஜித்து வெளியில வரும்போது பார்த்தா அங்க இருக்கிற யானைகள்லாம் இருக்கக்கூடிய விலங்குகள்லாம் பயந்துன்னு போகுமாம். அப்படி வருவானாம், கர்ஜிப்பானாம். அதனால திடீர்னு ஒரு சத்தம், அதனால சம்பத்திலேருந்து வெளியில வரான். சம்பத்திலேருந்து வரும்போது பார்த்தா திடீர்னு ஒரு பெரிய சத்தம். அந்த சத்தத்துல பார்த்தா பிரம்மதேவன் உட்கார்ந்து ஆசனம் நகர்ந்து போச்சு. திடீர்னு வேகமா நம்ம உட்காந்துருக்கோம், திடீர்னு ஒரு படாலும் ஒரு சத்தம் கேட்டதுன்னு வச்சுக்கோங்க ஆத்துல ஏதோ, அதான் வெளியில வரும்போது பார்த்தா நம்ம பயந்து போவோம் இல்லையா, திடுக்கிடுவோம் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட சத்தத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா பிரம்மதேவன் உட்கார்ந்து இருக்கிற ஆசனம் நகர ஆரம்பிச்சது, ஷேக் ஆக ஆரம்பிச்சது. அதனால சட்டாபடல பீஷணே சரபசாட்டோத்படே சொல்ல இல்லையா சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் சொல்லும் போது சட்டாபடல பீஷணே சரபசாட்ட ஹாசோத்படேன்னு ஒரு அட்டகாசமான சிரிப்பு. இப்பெல்லாம் சாதாரணமாக நம்மளோட வார்த்தையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு அட்டகாசமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால ஏதாவது நன்னா இருந்துன்னு வச்சுக்கோ, ரொம்ப அட்டகாசமா இருக்கடான்னு சொல்லுவோம். அதனால அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான சிரிப்பு. அந்த சத்தம் பார்த்தா தேவர்கள் எல்லாரையும் நடுங்க வைத்தது. திடீர்னு ஒரு சத்தம் கேட்கறதே அப்படின்னு பார்த்தா இருக்கும், தேவலோகத்தில் இருக்க தேவர்கள்லாம் பார்த்தா நடுங்க ஆரம்பிச்சாலாம். அதனால நடுங்க வைத்தது யாரா சிரிச்சதுன்னு கேட்குறான் ஹிரண்யகசிபு. இந்த சத்தத்தை கேட்டோடனே ரெண்டு பேரும் சம்பாஷணை நடக்கிறது. அதனால ஹரி எங்க இருக்கான்ங்கிறான், ஹரி எங்க இருக்கான்னு ஸ்தம்பத்தை தட்டுறான். ஸ்தம்பத்திலேருந்து வெளியில வரான். அங்க பார்த்தா பெரிய சிரிப்பு, படான சத்தம் கேட்கறது, அட்டகாசமான ஒரு சிரிப்பு. சிரிப்போன்னு கேட்குறான் ஹிரண்யகசிபு, கேட்குறான் யாரடா சிரிச்சது, இங்க சிரிச்ச தைரியம் இருந்தா வெளியில வாடான்னு கூப்பிட்றான். அதனால கூட்டவுடனே பிளந்தது கம்பம் பிளந்தது சீயம் வளர்ந்தது கட்டம் ஆக்ரோஷம் தீப்பொறிந்தது. அதனால பார்த்தா பிளந்தது கம்பம், அதனால வெளியில வந்தது சிங்கம் உருவாக வெளியில வந்தது. வளர்ந்தது கட்டம் அப்படி வளர ஆரம்பிச்சது. ஏன்னா நிசிம்மாவதாரத்தில் பார்த்தா வாமனாவதாரத்தில் எப்படி வளர்ந்தானோ அந்த மாதிரி சிங்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா வளர்ந்தது சீயம் அப்படி சிங்கமாக பெருசா வளர்ந்துதான். அதனால ஆக்ரோஷம் தீப்பொறி பறக்கிறது, அப்படி சிங்கமாக நிசிம்மா அவதாரம் மாறுது. அங்க எப்படி வரான்னு கேட்டா நரசிங்கம் பாதி நரன் பாதி. அதனால நரசிங்கமா வரணும்னு அவனோட கேட்டான் இல்லையா, அவன் கேட்டபடி பிரம்மாட்ட வரன்கள்லாம் கேட்டான், எப்படி வரணும்னு கேட்டான்ல. அதனால நரனாகவும் வரக்கூடாது மனைமலாகவும் வரக்கூடாது, தனக்கு எப்படிலாம் கேட்ட மாதிரி அவன் நரசிங்கமா வெளியில வரான், பாதி சிங்கம். அதனால பகலும் கூடாது இரவும் கூடாதுன்னு சாயங்கால அஸ்தமன வேளையில சாயங்காலத்துல வரான். அதனால இரவும் கூடாது, சாயங்கால பிரதோஷ காலத்துல வரான். அப்புறம் என்னன்னு கேட்டா வீட்டுக்கு வெளியில, அப்புறம் உள்ள கூடாது, வேணா வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடாது, உள்ளேயும் கூடாதுங்கிறத வீட்டுக்கு வெளியில இல்லாம வாசற்படியில உட்காந்துருக்கான். ஆயுதங்கள் கூடாதுன்னு நகங்களால எடுத்து என்ன பண்றான்னா ஒரு பக்தர் என்ன பண்றான், பரமரசிகர் சொல்லாராம். ஒரு பக்தர் பரமரசிகர் என்ன சொல்றான்னு கேட்டா அவன் ஹிரண்யகசிபை கிழிப்பதற்கு முன்னாடி என்ன பண்றானா மடியில உட்காந்து பணியில போட்டுன்னு இருக்கான். ஹிரண்யகசிபை கிழிக்க போறான். கிழிக்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்றான்னு கேட்டா வயத்தை தடவி பார்க்கிறாராம் பெருமாள். ஏன்னா இந்த பிரகலாதனோட ரத்த பிந்து எங்கேயாவது உடல்ல சிறுதுளி இருந்தால் கூட அவன் விட்டுள்ளான்னு மனசுல. ஏன்னா பிரகலாதனோட ரத்த பிந்து இருக்குன்னா அவனும் வந்து பக்தனா ஆறான் இல்லையா. அப்படிப்பட்ட பக்தனோட ரத்த பிந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தா கூட அவன் விட்டுள்ளான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கிறான், இல்லையா அவனால் கிழிச்சுட்டாராம். அப்படி ஒரு பரமரசிகரோட வார்த்தை அது.
அதனால் கிழித்த உடனே என்னன்னு கேட்டால் ஒரு ஜோதி கிழிக்கிறான். பிரகலாதன் வந்து இரண்யகசிபை கிழிச்ச உடனே ஒரு ஜோதி இரண்யகசிபன் உடல்ல இருந்து பகவான் திருவடி அடைந்தது. அப்படிப்பட்ட ஜோதியெல்லாம் பார்த்தா நிறைய ஒரு அவதார விஷயமே அதான் இல்லையா? பெருமாளை சீக்கிரமா அடையணுங்கிறதுக்கோசரம் அதெல்லாம் இவாளோட பண்ணது. அதனால அந்த சாபத்தினால கேட்கறான் இல்லையா? அதனால இந்த இரண்யகசிபாக இருக்கும்போது அந்த ஜோதி என்ன பண்ணித்தான் வெளியில வந்துதான் அவனுக்கு நல்ல கதையை கொடுத்தானாம் பெருமாள். அதனால அந்தியம்போது அறிவுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்பனே சொல்றான் இல்லையா ஆழ்வார், பெரிய ஆழ்வார் பல்லாண்டு பாடும்போது அந்தியம்போதுன்னு சாயங்கால வேளையில அரியை அழித்தவனை பந்தனை தீர எல்லாரும் கிட்ட வர பயப்படுறான். கிட்ட வர பயப்படனோடனே மகாலட்சுமி கூட பயந்துன்னு இருக்காளாம். அதனால பார்த்தா அப்படி ஆக்ரோஷமான அந்த அவதாரம் அந்த கிழிச்சாச்சு, இரண்டு கிழிச்சு போட்டாச்சு. அதனால ஒரு சமயம் என்ன பண்ணா, பிரகலாதன் வந்து பகவானின் திருவடியை பிடிச்சுக்கிறான். அதனால இவாள்லாம் என்ன பண்றான்னு கேட்டா, அதனால தான் இவாள்லாம் இந்த அவதாரத்தை ஆண்டாள் சொல்லும்போது நிசம்மாவதாரம் வர காரணம், நாங்கள்லாம் அவனோட திருவடியை பிடிச்சுக்கிறோம். அதனால இங்க பார்த்தா பிரகலாதன் வந்து பகவானோட திருவடியை பிடிச்சிருந்தான்னா அவன் குளிர்ச்சி அடைஞ்சிருவான். அதனால உடனே குளிர்ச்சி கோபம் தணிந்து தன் மடியில ஏற்றி உட்காந்து வச்சுக்கிறான். பெருமாள் பார்த்தா முதல்ல பிரகலாதனை தூக்கி மடியில, அந்த நிசம்மாவதாரமானவன்னு பார்த்தா தெரியும், பிரகலாதனை தூக்கி மடியில உட்காந்து வச்சுட்டான். அதன் பிறகுதான் மகாலட்சுமி வராளாம். ஏன்னா மற்றொரு மடியில இதே தான் என்னன்னு கேட்டால் பயப்படுறா லக்ஷ்மி. மகாலட்சுமி சொன்னா இல்லையா? அதனால இந்த மாதிரி உக்ரமான ஒரு அவதாரத்தை நான் பார்த்ததே இல்லை, நான் வரத்துக்கு வந்து பயமா இருக்குன்னு ஓரமாக ஒதுங்கின்னு இருக்கா. பிரகலாதன் மாத்திரம் என்ன பண்ணான், திருவடியை பிடிச்சிருந்தோடனே பக்தன் தூக்கி மடியில் உட்காந்து வச்சுனான் நிசிம்மன். அப்போ அதுதான் ருக்மணி நினைச்சு பார்க்கறாளாம். எப்போ நினைச்சு பார்க்கறான், ருக்மணி கல்யாணத்தில் கிருஷ்ணன் வர லேட் ஆச்சு. கிருஷ்ணன் வர லேட் ஆனோடனே ருக்மணி வேண்டுகிறாளாம், சொல்லாளாம், கிருஷ்ணனை பார்த்து சொல்லாளாம், வேண்டாளாம். அப்போ அவன் என்ன சாரி கேட்கிறாளாம். அந்த அந்த ருக்மணி கல்யாணத்தும் போது சாரி கேட்கிறா, லேட் ஆச்சு வரலையே அப்படின்னு கவலையில சாரி கேட்கிறா. எது கேட்கிறான்னா, நிசிம்மாவதாரத்தின் போது உங்ககிட்ட நான் வராம ஒதுங்கியிருந்தேன், நிசிம்மாவதாரத்தின் போது உங்ககிட்ட பயந்துண்டு நான் வந்து நிசிம்மாவதாரம் பயந்துன்னு ஓரமா ஒதுங்கியிருந்தேன், அதனால உங்ககிட்ட வராம ஒதுங்கியிருந்தேன். அதனால பிரகலாதன் வந்த அப்புறம் வந்தேன். அதனால பக்தன் வந்து பிரகலாதன் வந்து உன் மடியில உட்கார்ந்த அப்புறம் தான் நான் வந்தேன். அதனால அந்த கோபத்துல நீ வராம இருந்துட்டியான்னு சொல்லி அனுபவிக்கிறாளாம் இந்த ருக்மணி கல்யாணத்துல. அதனால மகாலட்சுமி கொடுத்த ஈக்குவல் ஸ்டேட்டஸ் பக்தனுக்கும் கொடுத்தாராம். அதனால எங்களுக்கும் வந்து அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும், ரட்சிக்கணும்னு கேட்கிறாராம். அதனால பகவான் வந்து மனம் குளிர்ந்து உனக்கு மகுடம் சூட்டி என்ன நிசிம்மாவதாரத்தை பாக்கி கதையெல்லாம் சொல்லலாம். அதனால ஆழ்வார்கள் நிறைய அனுபவிச்சிருக்கா. அதனால ஆழ்வார்கள் அனுபவம் நிறையா. அதனால பிரத்யஷ்ட புராதன பிரகரண கிராமக்ஷணம் பானிஜய வியாத்ரீணி ஜகத்ய குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹாயத் பிராதுர்பவன தவந்தி ஜடரா யாதிருசிகாம் வேதசாம் யாகாசி சகசா மகாசூர கிரக தூணாபிதோ மஹ்யபோது நிறைய விசேஷமாக சட்டாபடல பீஷணே சரவசாட்டஹாசோத்படே ஸ்புருக்ருதி பரிஸ்புட பிரகுடி கோபி பக்திரே கிருதே கிருபா கபட கேசரின் தனுஜடிம்பதஸ்தன சரோஜ சதுசாதிருசா விதி விஷப்ய தேவஜ்யதேன்னு விசேஷமாக அனுபவிக்கிறார். அதனால பாசுரங்கள்லாம் அத்தனை நிசிம்மாவதாரத்தை பற்றி அத்தனை பாசுரங்கள்லாம் பாடியிருக்கார் ஆழ்வார்கள். அதனால அத்தனை பாசுரங்களையும் நமக்கு 4,000 திவ்ய பிரபந்தம் கற்றுனோன்னா அத்தனை பாசுரம் நமக்கு கிடைக்கும். அதனால பாகவதத்தில் பார்த்தா நிசிம்மாவதாரத்தை அப்படியே அனுபவிக்கிறார். அந்த அவதாரத்தில் ஒரு அவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தில் இருக்கும்போது எப்படி வராரோ அந்த மாதிரி ஒரு அவதாரத்தையும் அப்படி பாகவதத்தில் ரொம்ப விசேஷம் மைன்யூட்டாக இருக்கும். அதனால இங்கே பார்த்தா நிசிம்மாவதாரத்தை அப்படி மைன்யூட்டாக ஒரு ஸ்லோகத்திலையும் அனுபவிக்கிறார். அதெல்லாம் பாகவத கதைகள்லாம் கேட்கும்போது நம்ம அனுபவிக்கலாம். ஆனால் ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார் பார்த்தா பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் 1000 நாமம் உள்ளியவாகி போதாங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புழைப்ப பிறையேற்று அனல் வெளி பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. அப்படிப்பட்ட திருவல்லிக்கேணி எம்பெருமான பார்த்து பாடுறார் திருமங்கை ஆழ்வார். அப்படிப்பட்ட விசேஷமா எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண் படைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றியன் சிங்கப்பிரான் பெருமை சீர்மைத்தே. அப்படி அவன் வந்து அந்த அவதாரம் இப்பன்னு கேட்டா உடனே அவதாரம். அதனால பக்தனுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே அவதாரம். கஜேந்திர மோக்ஷன் உடனே வரான், கூட்டவனே உடனே வரான், திரௌபதி கூட்டவனே உடனே வரான். அதனால பிரகலாதனுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு தீங்கு ஏற்பட்டதுன்னு கேட்டால் உடனே வரும். அதனாலதான் எங்குமுளன் கண்ணன் என்ற மகனை வந்து அப்படி எங்க இருக்கான்னு கேட்டு உடனே சொன்னோடனே வெளியிலேருந்து வந்து என்ன பண்றான், இரணியன் தூண் படைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பிரான் ஆழ்வார் விசேஷமா அனுபவிக்கிறார். அதனால அந்தியம் போல் அறிவுருவாகி அழித்தவனை பந்தனே தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே அளந்திட்ட தூணை
அவன் தட்ட அங்கே வளர்ந்திட்டு வாழுகின் சிங்க உருவாய் உளந்தொட்டிரணியன் ஒன்மானுகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பேய்முலை உண்டானே சப்பானே. பெரியாழ்வார் அனுபவம் விசேஷமா. அதனால கிருஷ்ணனை பார்த்து இருக்கும்போது கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கும் போது நிசம்மாவதாரம் ஞாபகம் தான் அவருக்கு. அதனால் அங்கண் ஞாலம் அஞ்ச அங்கோரால் எழுதியாய் அவுனன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் போழ்ந்த புனிதடம் பைங்கனானை கொம்பு கொண்டோ பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாலிட்டிருஞ்சம் சிங்கவேல் குன்றமே. அதனால சிங்கவேல் குன்றத்தை பற்றி ஆழ்வார் அனுபவம். அதனால் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடிவாரம் இவ்வாணுதலே. அப்படி நரசிம்மாவதாரத்தை பற்றி நிறைய பாசுரங்கள் எல்லா ஆழ்வார்களும் அனுபவிச்சுன்னு போயின்னு இருக்கா. அப்படி இவாள் என்னன்னு கேட்டால் நிசம்மனை பார்த்து கேட்குற மாதிரி இவாள்லாம் அந்த சிங்கத்திலேருந்து குகையிலேருந்து வெளியில் வரும்போது நீ கிருஷ்ணா நீ வர வேண்டும். அதனால் அப்படி நிசம்மாவதாரத்தில் எப்படி கிருஷ்ணன் நிசம்மன் எப்படி வெளியில் வந்தானோ சிங்கம் மாதிரி வெளியில் வந்தானோ அந்த மாதிரி நீ வரணும், உன்னோட நடழகை பார்க்கணும், அந்த சிங்கம் மாதிரி நடழகை பார்க்கணுங்கிறதுக்கோசரம் இவாள்லாம் விசேஷமாக நிசம்மாவதாரம் ஞாபகம் தான். அதனால அப்படி நிசம்மாவதாரத்தை வச்சு இங்கே இந்த பாசுரத்தில் சொல்லும்போது நிசம்மன் ஞாபகம் வரதுக்கு காரணம் கேட்டால் சிங்கத்தை வச்சு சொல்லும்போது, அதனால் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து அப்படி தீவிழித்து வரும்போது நிசம்மனோட அவதாரம் அப்படிதான். அதனால் சிங்கத்தோட அவதாரம் இல்லையா, அதனால் நரம் கலந்த சிங்கனாக எப்படி வந்தானோ அப்படி. அதனால நிசம்மான்னு சொல்லும்போது நிசம்ம மங்களத்தையும் சொல்லி முடிக்கலாம். மங்களம் ஸ்தம்படிம்பாய மங்களம் மிருத்யுவே மங்களம் ரௌத்ரரூபாய நரசிம்மாய மங்களம் பிரக்லாத ஸ்துதி சந்துஷ்ட பிரசன்ன நிஜமூர்த்தி வரதாபய ஹஸ்தாய வரதாய ச மங்களம் கிரீடஹார கேயூர குண்டலாங்கிருதாய ச கோடி சூரிய பிரகாசாய தேவசிம்மாய மங்களம் மத்தியஸ்ய கச்சப வராக ராமவாமன மூர்த்தயே ராமகிருஷ்ணாத்மனே பௌத்த கல்கி சிம்மாய மங்களம் சர்வபீஜாய சத்யாய சர்வாதிஷ்டான மூர்த்தயே சர்வேஸ்வராய சர்வஸ்மை சத்வசிம்மாய மங்களம் என்று மங்களமாக நிசிம்மாவதாரத்தை முடித்து அந்த நிசிம்மாவதாரம் அவளுக்கெல்லாம் ஞாபகம் வருது. அப்படிப்பட்ட நடையழகை நாங்கள்லாம் பார்க்கணும். நீ சிம்மாசனத்திலிருந்து உட்காரணும், அதனால படுக்கையறையிலேருந்து எழுந்துன்னு வரணும், உட்காந்து நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்கணும் சொல்லி முடிக்கிறாளாம் இந்த பாசுரத்தில். அப்படி மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவற்று தீவிழித்து வேறு மயிர் பொங்க வெற்பாடம் பேர்ந்து தறி ஒரு நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தொருளே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம்பாவா சதமகமணி நீலாம் சாருகல்காரகஸ்தாஸ்தனபிரணமிதாங்கி சாந்திரவாசல்ல சிந்து அழகவனிகிதாபிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது ஸ்ருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானமஹா திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாழ்வாழியே திருப்பாவைய 30 சப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே வருவாரும் திருவல்லி வளநாடு வாழியே வன் புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.